சார்ந்தவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய வரலாறு மற்றும் கலாச்சாரம் ரிலேட்டடான விஷயங்கள் பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா 13 பாகங்களா நம்ம பிரிச்சிருக்கோம் இன்னைக்கான டிஸ்கஷனை. இலக்கியம், கட்டிடக்கலை, நடனக்கலை, இசைக்கலை, விழாக்கள், கல்வெட்டுக்கள், ஓவியங்கள், பொதுவான கேள்விகள், இந்து சமயம், புத்த சமயம், ஆசிவிகம், கிறிஸ்தவ சமயம், இஸ்லாம் சொல்லிட்டு ஒரு 13 வகையில பிரிச்சிருக்கோம். சரிங்களா? அதுல பாத்தீங்கன்னா முதல் கான்செப்ட் இந்திய பண்பாட்டின் இயல்புகள். அதுல இலக்கியம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பரமாரா பேரரசின் அரசவை கவிஞர் பத்மகுப்தரின் காவிய கவிதையின் பெயரை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நேம் த எபிக் போயம் ரிட்டன் பை பத்மகுப்தா, த கோர்ட் போயட் ஆஃப் பரமாரா எம்பையர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா நவ சசாங்க சரிதா. நவ சசாங்க சரிதா. மீன்வைல் மத்த பிசிடி ஆப்ஷனுக்குரிய கான்செப்டையும் நம்ம லைட்டா பார்த்துக்கலாம். சரிங்களா? நைசத சரிதம், நைசத சரிதம் அப்படின்னு சொல்லி பில கொடுத்துருக்காங்க. இந்த நைசத சரித்தம்னா என்ன அப்படின்னா, ஆக்சுவலா இந்த சான்ஸ்கிரிட் இருக்கு இல்லையா, இந்த சமஸ்கிருதத்துல ஒரு 5 லிட்ரேச்சரை மகா காவியங்கள்னு சொல்லுவோம். மகா காவியாஸ். ஓகே, மகா காவியாஸ் சொல்லுவோம் 5 லிட்ரேச்சரை. அந்த 5 மகா காவியாஸ்ல ஒண்ணுதான் நைசத சரித்தம். கண்டிப்பா இலக்கியம்ல ஆப்ஷனா கொடுக்கறதுக்கு இல்ல கேள்வி ஆன்சராவே வர்றதுக்கு இந்த மகா காவியங்களை பயன்படுத்தலாம். ஏன்னா ரொம்ப முக்கியமான லிட்ரேச்சர்ஸ். நம்ம எப்படி பார்த்தோம்னா திருக்குறள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறோம், சிலப்பதிகாரம், அது மாதிரி இந்த சான்ஸ்கிரிட்டுக்கு இந்த மகா காவியாஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த நைசத சரித்தம். ஆனா அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா 2 முக்கியமான நூல்கள் நீங்க அடிக்கடி படிச்ச நூல்கள் இருக்கு. என்னன்னு அப்படின்னா, ஒண்ணு குமார சம்பவா. குமார சம்பவா, தமிழ்ல குமார சம்பவம், குமார சம்பவா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரகுவம்சா, தமிழ்ல ரகுவம்சம், ரகுவம்சா. குமார சம்பவா, ரகுவம்சா. இது அடிக்கடி நம்ம எக்ஸாம்ல குப்தாஸ் வரும்போது படிப்போம். சரிங்களா? இது ரெண்டும் எழுதுனது யார் அப்படின்னா காளிதாசர். இந்த குமார சம்பவம் அண்ட் ரகுவம்சம் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் எழுதுனது காளிதாசர். குமார சம்பவம் எதை பத்தி சார் பேசுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவன் மற்றும் பார்வதிக்கான மேரேஜ் பத்தியும் அவங்களுக்கான கல்யாணம் பத்தியும், அதுக்கப்புறம் குமாரா அப்படின்னு அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையை பத்தியும் பேசுது. சரிங்களா? சிவன் பார்வதி இவங்களோட கல்யாணத்தை பத்தியும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையான குமாரா பத்தியும் பேசுது. இதான் குமார சம்பவம், காளிதாசா எழுதினது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரகுவம்சம். ரகுவம்சம்ன்றதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரகுவோட டைனாசிட்டியை பத்தி பேசக்கூடியது, ரகு அப்படின்ற அரசரோடது. இதுவும் காளிதாசா எழுதினது. காளிதாசா எந்த அரசரோட கோர்ட் போய்ட்டா இருந்தாரு அப்படின்றத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வேற என்ன மகா காவியங்கள் இருக்கு அப்படின்னா, கீர்த்தர்ஜுன்யா. கீர்த்தர்ஜுன்யா, ஓகேங்களா? கீர்த்தர்ஜுன்யா, கீர்த்தர்ஜுன்யா. சரிங்களா? கீர்த்தர்ஜுன்யா. இந்த கீர்த்தர்ஜுன்யா அப்படின்ற நூலை எழுதினது யாருன்னா பாரவி. பாரவி எல்லாமே பெயர்கள் தான். ஆங்கிலத்தினா எழுதினாலும் நீங்க தமிழ் அப்படி நோட் பண்ணிக்கோங்க. கீர்த்தர்ஜுன்யா எழுதினது பாரவி. கீர்த்த அர்ஜுன்யா, ஆக்சுவலா இந்த கீர்த்த அர்ஜுன்யா அப்படின்ற நூல் எதை பத்தி பேசுனா, அர்ஜுனா அப்படின்ற ஒரு அரசர், அர்ஜுனா இருக்கார் இல்லையா, இந்த அர்ஜுனர் பாத்தீங்கன்னா சிவனை பார்த்ததும் அவங்களுக்கு இடையில நடந்த உரையாடல்கள் பத்தியும் பேசக்கூடியது கீர்த்தர்ஜுன்யா. எல்லாமே அந்த பெயர்கள்லயே வச்சிருப்பாங்க, உங்களால ஈஸியா நோட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிசுபால வதா. கடைசி இது சிசுபால வதா. சிசுபால வதா, தமிழ்ல சிசுபால வதம். அவ்வளவுதான். இந்த சிசுபால வதம்னால என்ன, கொலை பண்றது இல்லையா. இந்த இடத்துல யார கொல்றாங்கன்னா சிசுபாலர் அப்படின்றவரை கொல்றாங்க. யாரு கொல்றது அப்படின்னா கிருஷ்ணா கொல்றாரு. சிசுபாலரை கிருஷ்ணா கொல்றது, ஸ்லேயிங் ஆஃப் சிசுபாலா பை கிருஷ்ணா. இதை யார் எழுதுனா மகா அப்படின்ற ஒரு பாயிண்ட் எழுதுறாரு, மகா. இதான் முக்கியமான 5 மகா காவியம். சமஸ்கிருதத்தோட மகா காவியங்கள் கேட்டா குமார சம்பவம், ரகுவம்சம், கீர்த்தர்ஜுன்யம், சிசுபாலவதம் மற்றும் நைசத சரித்தம். நைசத சரிதம் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுல நைசத சரித்தம் அப்படின்றது யார் எழுதுறா அப்படின்னா ஸ்ரீஹர்ஷா அப்படின்றவர் எழுதுறார். ஸ்ரீஹர்ஷா எழுதினவர் பேரு ஸ்ரீஹர்ஷா. இதுல நலா, கிங் நலா மற்றும் தமயந்தி அப்படின்ற குயின், இவங்களை பத்தி எழுதுறது. சரிங்களா? நலா அப்படின்ற அரசரையும் அதுக்கப்புறம் தமயந்தி அப்படின்ற அரசியை பத்தியும் எழுதக்கூடியதான் இந்த நைசத சரித்தம். இது ஒரு போயம், சான்ஸ்கிரிட் போயம். அந்த அளவுக்கு டீப்பா தேவையில்லை.
சோ இந்த மகா காவியங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எய்தர் கேள்வியாவோ இல்ல ஆப்ஷனாவோ கண்டிப்பா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நாளைக்கு இலக்கியம் அப்படின்ற கான்செப்ட்ல. அடுத்து சீல திரிகலிங்கபதி திரிகலிங்கபதி அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த திரிகலிங்கபதி அப்படின்றது வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கலிங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒடிசா, கலிங்கான்றது பழைய காலத்து பேரு, இப்ப அதுக்கு பேரு ஒடிசா. சரிங்களா? அந்த ஒடிசா ரீஜனுக்கு பக்கத்துல இருக்க இடங்களை தான் திரிகலிங்கா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இங்க திரிகலிங்க அதிபதி இல்ல திரிகலிங்க திபதி. சோ இந்த திரிகலிங்க அதிபதி அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு புத்தகமோ இதோ கிடையாது. அது வந்து ஒரு டைட்டில், ஒரு பட்டம். சரிங்களா? இந்த பட்டம் மேக்சிமம் யார் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த காலத்துல இருந்த, அதாவது 11ஆம் மற்றும் 12ஆம் நூற்றாண்டுல இருந்த ஈஸ்டர்ன் கங்கா, சோமவம்சி, இந்த மாதிரி டைனாசிட்டிஸ், இந்த டைனாசிட்டிஸ் எல்லாம் இந்த பரம்பரைகள் எல்லாம் திரிகலிங்க அதிபதின்னு சொல்லி தங்களோட இதுக்கு முன்னாடி போட்டுக்கிட்டாங்க, பட்டங்களா போட்டுக்கிட்டாங்க. பின்னாடி அதே 11ஆம் நூற்றாண்டுல களச்சூரி களச்சூரிய வம்சத்தை சார்ந்த இல்ல களச்சூரி அரச வம்சத்தை சார்ந்த கர்ணா அப்படின்ற கிங். யாரு? கர்ணா. இந்த கிங் என்ன பண்றாருன்னா இந்த கங்கா, சோமவம்சி இவங்க எல்லாம் ஜெயிச்சுட்டு தான் அந்த பட்டத்தை எடுத்துக்கிறார். திரிகலிங்க அதிபதி அப்படின்ற பட்டத்தை யார் எடுத்துக்கிறா? களச்சூரி டைனாசிட்டில சேர்ந்த கர்ணா அப்படின்றவர் எடுத்துக்கிறாரு. இதான் இதுக்கான ஒரு கதை சுருக்கம் அப்படின்றது, திரிகலிங்க அதிபதி அப்படின்றது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கலிங்கத்து பரணி, இதை பத்தி உங்களுக்கு தெரியும். இது வந்து 12ஆம் நூற்றாண்டுல ஜெயங்கொண்டார் எழுதுனது. சரிங்களா? பரணி அப்படின்னாலே நார்மலா ஒரு போரில் 1000 யானைகளை வெற்றி கண்ட ஒரு அரசன் அப்படின்னா உண்மையில 1000 யானை ஜெயிச்சிருப்பாரா சார்னா அப்படி கிடையாது. போர்ல அத்தனை பேரை ஜெயிச்சுட்டாரு, எதிரியை வந்து ஜெயிச்சுட்டாரு அப்படின்றத, ஒரு மிகப்பெரிய படையை வென்றுட்டாரு அப்படின்றத சிக்னிபிகன்ட் பண்றதுக்காக இந்த வார்த்தை யூஸ் பண்றாங்க. சோ போர்ல வந்து பாத்தீங்கன்னா 1000 யானைகளை வென்ற ஒரு அரசனுக்கு பாடுவதுதான் பரணி அப்படின்றது. சோ இந்த இடத்துல கலிங்கத்து பரணி, கலிங்கம்னா ஒடிசா இல்லையா? அதாவது குலோத்துங்க சோழா 1 வந்து கலிங்கத்தை வென்றிருக்காரு, அதாவது இந்த ஒடிசாவை. அந்த கலிங்கத்தை வென்றதுக்காகவே இந்த கலிங்கத்து பரணி அப்படின்றது பாடப்படுது. அந்த டைம்ல கலிங்கத்து பரணி, கலிங்கத்தோட அரசரா இருந்தது யாருன்னா ஆனந்தவர்மன். கலிங்கத்தோட அரசரா இருந்தவர் ஆனந்தவர்மன். சோ இந்த போரை போகும்போது அதோட கமாண்டரா இருந்தது யார் அப்படின்னா கருணாகர தொண்டைமான். இந்த போர் போகும்போது அதோட கமாண்டரா இருந்தது கருணாகர தொண்டைமான். இது எங்கேயும் பயன்படும். பின்னாடி நீங்க வந்து யூனிட் 8 படிக்கிறீங்க இல்லையா? இப்ப வந்து யூனிட் 6 மாறிடுச்சா? சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தமிழ் இலக்கியங்கள் வரும்போது அந்த கான்செப்ட்ல உங்களுக்கு பயன்படலாம் இது. அதனால யூ ஹாவ் டு நோ இட். சோ ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா குலோத்துங்க சோழ 1 அவரோட படைய கமாண்டரா இருக்காரு கருணாகர தொண்டைமான். ஆப்போசிட்ல கலிங்கத்தோட ரூலரா இருக்கக்கூடிய அனந்தவர்மன். இந்த அனந்தவர்மனுக்கு இவங்களுக்கும் நடக்கிற சண்டையில குலோத்துங்க சோழா 1 ஜெயிச்சிடறாரு. அந்த வெற்றியை வந்து பறைசாற்றும் விதமா கலிங்கத்து பரணி பாடப்படுது. யாரால? ஜெயங்கொண்டரால. சரிங்களா? இதான் வந்து இந்த பிசிடி ஆப்ஷன்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தயவு செஞ்சு என்ன பண்றீங்கன்னா ஒரு A4 ஷீட்டு, ஒரு 6-7 A4 ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. PDF டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு PDFல இருக்க கொஸ்டின்ஸை மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்க ஆப்ஷனுக்கு கொடுக்குற பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஒன் ஸ்டாப் சென்டரா இங்கேயே இந்த கான்செப்ட்லாம் முடிச்சிடும். பொறுமையா உட்காந்து யூ கோ த்ரூ இட். சப்போஸ் எழுதணும்னா பாஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்க, நான் சொல்ற பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சைட்ல. ஓகே, நெக்ஸ்ட். சோ ஆன்சர் நம்ம பார்த்தோம், நவ சகங்க சரிதா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நவ சகங்க சரிதா அப்படின்றது யார் சம்பந்தப்பட்டது? ஆல்ரெடி உங்களுக்கு பரமாரா எம்பையர் பத்மகுப்தா எழுதிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இது சார்ந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்க்கணும் அப்படின்னா இந்த பரமாரா டைனாசிட்டி, இந்த பரமாரா எம்பையர் அப்படின்றவங்க ராஜ்புட்ஸ்ன்னு சொல்லுவாங்கப்பா. ராஜபுதினர்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. இந்த ராஜபுதினர்கள் யார் அப்படின்னா 7ஆம் நூற்றாண்டுகள்ல எல்லா மிகப்பெரிய பேரரசுகளும் விழுகும்போது, ஹர்ஷவர்தனா இந்த மாதிரி பெரிய பெரிய பேரரசுகள் விழுங்கும்போது சின்ன சின்ன அரசர்கள் அங்கங்க உருவானாங்க. அப்ப மால்வா அப்படின்ற இடத்துல, மத்திய பிரதேசுக்கும் ராஜஸ்தானுக்கும் நடுவுல இருக்கு இந்த மால்வா. சோ மால்வால தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில முக்கியமான ரிவர்ஸ் எல்லாமே ஆரிஜினேட் ஆகும். இதுல படிப்பீங்க ஜியாகிரபில. ஓகேவா? சோ இந்த மால்வா அப்படின்ற இடத்த ரூல் பண்ணிட்டு இருந்தவங்க தான் இந்த பரமாராஸ் அப்படின்றவங்க. இந்த பரமாராஸ் எப்ப சார் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா 9ஆம் நூற்றாண்டுல இருந்து 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும், 9 to 14th century. ஓகேங்களா? சோ இதோட ஃபவுண்டர் யார் அப்படின்னா உபேந்திரா அப்படின்றது தான் இதோட ஃபவுண்டர். இந்த உபேந்திரா அல்லது சில இடங்கள்ல கிருஷ்ணராஜா அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ரெண்டுமே ஒருத்தர் தான்.
கிருஷ்ணராஜா அல்லது உபேந்திரா, 2 பேரும் ஒரே ஆள் தான். ஸோ இவங்க தான் இந்த பரமாரா எம்பையர் அல்லது பரமாரா டைனாசிட்டி அப்படின்றத உருவாக்குறாங்க. ஸோ ஒரு டைனாசிட்டி உருவாக்குனா என்ன இருக்கும்? அதுக்குன்னு ஒரு கேபிட்டல் இருக்கும் இல்லையா? ஸோ இவங்களுக்கான கேபிட்டல் தார், DHAR, தார் அண்ட் மண்டு. இந்த 2 இடங்களும் இவங்களோட தலைநகரங்களா செயல்படுது. தார் மற்றும் மண்டு அப்படின்றது. ஸோ இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ரூலர்ஸ், எல்லா இம்பார்ட்டன்ட் ரூலர்ஸும் நம்ம பார்க்க தேவையில்ல. ஏன்னா இது இலக்கியம் சார்ந்த கேள்வி இல்லையா? அதனால அதுக்குள்ள போய் இலக்கியம் சார்ந்து போலாம். நம்மளுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹிஸ்டரியில பரமாரச அதாவது நிர்வாகம் சார்ந்து பரமாரசா பெருசா கேட்க மாட்டாங்க. அப்ப இலக்கியம் சார்ந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன தெரியணும் அப்படின்னா, there is a ruler called முன்ஜா முன்ஜா அல்லது இவருக்கு பிருத்திவி வல்லபா அப்படின்ற பெயரும் இருக்கு. பிருத்திவி வல்லபா, முன்ஜா அல்லது பிருத்திவி வல்லபா, ரெண்டுமே ஒரே ஆள் தான். சரிங்களா? சோ இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அமோக வர்ஷா அப்படின்ற டைட்டில் அடாப்ட் பண்ணது. அமோக வர்ஷா அப்படின்ற பட்டம் பெற்ற அரசர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிருத்திவி வல்லபா அல்லது முன்ஜா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இப்ப நீங்க பாத்தீங்க இல்லையா, அதாவது நவ சசங்க சரிதா அப்படின்னு. சோ இது சார்ந்த அரசர் யாருன்னா சிந்துஜா. இந்த சிந்துஜா அப்படின்ற அரசரோட, அதாவது பரம்பரை அரசரோட அவையில இருந்தவர் தான் இந்த பத்மகுப்தா. அவர் தான் இந்த நவ சசங்க சரிதா அப்படின்ற போயத்தை வந்து எழுதுறாரு. ஆக்சுவலா இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு பயோகிராஃபி. இந்த சிந்துஜா அப்படின்ற அரசரை பத்தின ஒரு பயோகிராஃபி. அவரோட வாழ்க்கை வரலாறு பற்றி பேசக்கூடியதான் இது. அதை வந்து போயமாவே பாடியிருக்கு. கம்ப்ளீட்டா ஒரு கவிதையாவே அதை பண்ணியிருக்காரு. அது ஒரு சிறப்பம்சம். இந்த சிந்துஜாவோட பீரியட்ல அவையில இன்னும் சில முக்கியமான போயட்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க, இல்ல அரசவை கவிஞர் எல்லாம் இருந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தனஜயா. இவர் வந்து தசரூபகா DASHARUPAK, தசரூபகம் அப்படின்ற ஒரு நூலை எழுதினவர் யாருன்னா தனஜயா. அப்புறம் திலகு மஞ்சரி, இதெல்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க. திலகு மஞ்சரி, இந்த திலக் மஞ்சரியை எழுதினது யாருன்னா தனபாலா. திலக் மஞ்சரி, தனபாலா. சோ இது வந்து சிந்துஜா அப்படின்ற அரசர் கீழே எழுதப்பட்ட முக்கியமானது. ஆல்ரெடி இந்த சிந்துஜான்ற பரம்பரை அரசரை வச்சுதான் இதை கேட்டிருக்காங்க, பத்மகுப்தர் எழுதினது. அது இல்லாம இன்னும் 2 இருக்கு. ஒண்ணு திலகு மஞ்சரி எழுதினது தனபாலா, அப்புறம் தனஜயா எழுதினது தசரூபகா. ஓகே, இந்த பரமாராஸ்லயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூலர் யாருன்னா போஜா. இவர் வந்து அரசவைக்கு 1010 to 1055 இந்த டைம் பீரியட்ல 1010 மற்றும் 1055 இந்த பீரியட்ல தான் ரூல் பண்றாரு. 1010ல தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய கட்டிடக்கலை வந்து ஆரம்பிச்சது. சரிங்களா? இன்னமும் மார்வலா இருக்கு. அது என்னன்றத கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ இந்த போஜாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் என்னன்னா, இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் பரமேஸ்வரா அப்படின்ற டைட்டில எடுத்தார். பரமேஸ்வரா அப்படின்ற டைட்டில எடுத்த அரசர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படின்னு கேட்டாங்கன்னா போஜா. சரிங்களா? சோ இவருக்கு கவிராஜ் அப்படின்ற பட்டமும் இருக்கு. கவிராஜ் அப்படின்ற பட்டமும் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அது எங்க இருக்கு அப்படின்னா உதாய்பூர் பிரசஸ்தி. உதாய்பூர்ல இருக்கக்கூடிய துதிபாடும் கல்வெட்டு. பிரசஸ்தி அப்படின்னா துதிபாடும் கல்வெட்டுக்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த உதாய்பூர்ல இருக்கக்கூடிய பிரசஸ்தில கவிராஜ் அப்படின்னு சொல்லி இவர் மென்ஷன் பண்ணிருக்கு. இந்த சென்ஸ் இவர் வந்து ஒரு பாடல்கள் மற்றும் இதுல வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் அண்ட் லிட்ரேச்சர்ல சிறந்து விளங்கியவர் அப்படின்றத டினோட் பண்றதுக்காக கொடுக்கப்பட்ட பட்டம் கவிராஜ். அதே மாதிரி பரமேஸ்வரா அப்படின்றது கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் எழுதின ஒரு புத்தகம் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா சரஸ்வதி கந்தபாரணா. சரஸ்வதி கந்தபாரணா. சரிங்களா? சரஸ்வதி கந்தபாரணா. இது வந்து ஒரு கிராமர், சான்ஸ்கிரிட் கிராமர், சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட ஒரு கிராமர்.
இலக்கணம். சரிங்களா? சோ இவரோட கோர்ட்லயும் ஒரு முக்கியமான போயட் இருந்திருக்காரு. முன்னாடி பார்த்தோம்ல அந்த தசபாலா சிந்துஜா பீரியட்ல இருந்த அதே தசபாலா இவரோட கோர்ட்ல இருந்தாரு. அந்த இவரோட கோர்ட்ல இருக்கும்போது ஒரு முக்கியமான புத்தகம் எழுதினாரு. அது பேர் தான் சிந்தாமணி சார்னிகா. சிந்தாமணி சார்னிகா. சிந்தாமணி சார்னிகாவும் அடிக்கடி யூபிஎஸ்சிலே கேட்டிருக்காங்க. சிந்தாமணி சார்னிகா. சிந்தாமணி சார்னிகா அப்படின்ற புத்தகம் யார் எழுதுனது அப்படின்னு கேட்டாங்கன்னா தசபாலா. தசபாலா. ஆல்ரெடி இந்த தசபாலா இன்னொரு புத்தகம் எழுதியிருந்தாரு இல்லையா? திலகு மஞ்சரி, இன்னொன்னு சிந்தாமணி சார்னிகா. எப்படி வந்து பத்மகுப்தர் ரொம்ப முக்கியமான ஆளோ அதே மாதிரி இந்த தசபாலாவும் ரொம்ப முக்கியமான ஆள். இவரே அடுத்த தடவை கேள்வியா நம்மளுக்கு வரலாம். சரிங்களா? சோ தட்ஸ் இட். சோ இலக்கியம் அப்படின்ற கான்செப்ட்ல இந்த பரமாரா 9 மற்றும் 10ஆம் நூற்றாண்டுகள் 12, 13ஆம் நூற்றாண்டுகள் நடந்த விஷயங்கள் பார்த்துட்டோம். இதுலதான் இனிமே மறுபடியும் கேள்வி கேட்டாலும் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால டீடைல்டா கொடுத்த நோட்ஸ் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. திஸ் இஸ் மோர் தென் எனஃப். இது ஒரு ஒன் ஸ்டாப் சென்டர் மாதிரி இங்கேயே எல்லா கான்செப்ட் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஒவ்வொரு பாயிண்ட்டையும் விடாம நோட் பண்ணிக்கோங்க. எவ்ரி பாயிண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே. So with this idea, we will move to the second question. Which writer is credited with having written மிலிந்த பன்ஹா? மலிந்த பன்ஹாவை எழுதியவர் என்ற பெருமைக்குரியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நாகசேனர். இந்த மலிந்த பன்ஹா அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு முறை வந்து இண்டோ கிரேக்க அரசர் மெனாண்டர் ஒன் இந்தோ கிரேக்க அரசர். சரிங்களா? இண்டோ கிரீக். சோ அவர் வந்து என்ன பண்றாருன்னா நாகசேனாவை வந்து மீட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வருது. அப்ப மெனாண்டர் கிட்ட நாகசேனர் வந்து தன்னோட புத்த மதத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி சொல்றாரு. சோ புத்த மதம் வந்து பல பிரிவுகளை உடையது. அதுல வந்து பாத்தீங்கன்னா சர்வஸ்திவாதின், அதுக்கப்புறம் மகா சங்கிகாஸ், தேரவாதின்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கும். நம்மள எப்படி சைவிசம், புத்திசம் இருக்கு, ஹிந்துசம்குள்ளே அது மாதிரி இருக்கும். அதுல நாகசேனர் வந்து பாத்தீங்கன்னா சர்வஸ்திவாதின் அப்படின்ற ஒரு பிரிவை சேர்ந்தது. அந்த பிரிவுகள்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அவ்வளவு டீட்டெயிலா நம்மளுக்கு எக்ஸாம் கேட்க மாட்டாங்க. ஒரு ஐடியாவுக்காக சொல்றேன். சர்வஸ்திவாதின் அப்படின்ற பிரிவை சேர்ந்தவர். எந்த காலகட்டத்துல இருந்தாருன்னா 150 பிஃபோர் காமன் எரா. சரிங்களா? பொது ஆண்டுக்கு முன் 150 அப்ப வந்து வாழ்ந்தவர். அப்ப மெனாண்டரும் நாகசேனரும் பார்க்கக்கூடிய சுச்சுவேஷன் வருது. அப்ப நாகசேனர் தன்னோட மதத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து சொல்றாரு. அப்ப மெனாண்டர் என்ன சொல்றாருன்னா எனக்கு சில கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளுக்கு உங்களால உங்க புத்த மதத்தால பதில் சொல்ல முடிஞ்சதுன்னா நான் புத்த மதத்தை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்ப அந்த கேள்விகள் கேட்கிறாரு. அதுக்கான பதில்களை நாகசேனர் கொடுக்கிறாரு. மெனாண்டர் ஒன்னும் வந்து அவருக்கு தேவையான அனைத்து பதில்களும் கிடைச்சது. மனநிறைவு அடைஞ்சதுனால அவரும் புத்த மதத்தை வந்து தழுவுவார். சோ அதனாலதான் இத ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா கொஸ்டின்ஸ் ஆஃப் மெனாண்டர். அதாவது தமிழ்ல மெனாண்டரின் கேள்விகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் வந்து மிலிந்த பன்ஹா அப்படின்ற இந்த புத்தகத்தின் பேரு. சோ இது வந்து இந்த நாகசேனர் மெனாண்டர்ட்ட கேட்ட கேள்விகள் எல்லாத்தையும் தொகுத்து ஒரு புத்தகமா கொடுத்திருப்பாங்க. சோ எழுதுனது நாகசேனா. யார பத்தி? மெனாண்டர் 1 கேட்கப்பட்ட கேள்விகள். பௌத்த மதத்தை பத்தி. மெனாண்டர் 1 யாரு? இண்டோ கிரேக்க அரசர். இதெல்லாம் எந்த காலகட்டங்கள்ல நடக்குது? 150 பொது ஆண்டிற்கு முன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ்ல இருக்க ஆட்கள் வந்து பார்க்கலாம். சோ கீழே வந்து பாத்தீங்கன்னா தம்மபாலர்ன்றது ஒருத்தர் இல்ல. ஆக்சுவலா காஞ்சிபுரத்துல ஒருத்தர் இருந்தார். அப்ப வந்து ஒரு தேரவாதா புத்திச ஸ்கூலை சேர்ந்த ஒரு துறவி, புத்த துறவி. சோ இந்த தம்மபாலாவோட ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஹிவாங் சுவாங் இந்தியாவில வந்து விசிட் பண்ணும்போது அவர் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்துல போய் பௌத்த மதம் சார்ந்த படிப்புகளை வந்து மேற்கொள்ள போயிருந்தாரு. அப்ப அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தோட ஹெட் பொசிஷன்ல தலைமை இடத்துல யார் இருந்தாருன்னா இந்த தம்மபாலர் தான் இருந்தார். ஓகேவா? தம்மபாலர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புத்த கோஷா இல்ல தமிழ்ல புத்த கோசர். இவர் வந்து பாத்தீங்கன்னா 5 பொது வருடம் 5th காமன் செஞ்சுரி அந்த பீரியட்ல வாழ்ந்தவர். இவரும் வந்து ஒரு தேரவாதா புத்திஸ்ட் ஸ்கூலை சேர்ந்தவர். இவர் எங்க இருந்தார் அப்படின்னா ஸ்ரீலங்கால இருந்தார். ஸ்ரீலங்கால அனுராதபுரம் இப்பயும் போனீங்கன்னா இருக்கும். சோ அந்த இடங்கள்ல அங்க இருக்க மொனாஸ்ட்ரியில வாழ்ந்தவர். இவர் எழுதின முக்கியமான புத்தகம் என்ன அப்படின்னா விஷுத்தி மக்கா. சரிங்களா? எழுதின முக்கியமான இது என்ன அப்படின்னா விஷுத்தி மக்கா. 5 பொது ஆண்டுல எழுதப்பட்டது விஷுத்தி மக்கா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வகோஷர் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்த காலங்கள் 80ல இருந்து 150 காமன் எரா பொது ஆண்டு. சோ இந்த பீரியட்ல யாரு இந்தியாவில ஒரு மிகப்பெரிய அரசரா இருந்தாருன்னா கனிஷ்காவோட சிறப்பு அம்சம்
பௌத்த மதம் சார்ந்து கனிஷ்காவோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இவர் தான் 4வது புத்த சங்கத்தை நடத்தினவர். 4th புத்திஸ்ட் கவுன்சில் இருக்கு இல்லையா, அதை நடத்தினவர். எங்க சார் நடத்தினார்னா குண்டல்வானான்ற ரீஜியன் எங்க இருக்கு, காஷ்மீர்ல இருக்கு. சோ அங்கதான் வந்து நடத்தினார் கனிஷ்கா இந்த இதை. அதுக்கு தலைமை தாங்கியவர்கள் யாருன்னா 2 பேர். ஒருத்தர் அஸ்வக் கோஷர், இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வாசுமித்ரா. இந்த வாசுமித்ரா மற்றும் அசோக் கோஷர் இவங்க 2 பேர் தான் 4வது புத்திஸ்ட் கவுன்சிலுக்கு ஹெட்டா இருந்திருப்பாங்க. சோ அவ்வளவு பெருமைக்குரியவர் தான் இந்த அசோக் கோஷர் அப்படின்றது. இவர் வந்து மகா சங்கிகா அல்லது சர்வஸ்திவாதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பௌத்த கிளைய வந்து சார்ந்தவர். இவர் 3 முக்கியமான புத்தகம் எழுதியிருக்காரு. 3 புக்குமே ரொம்ப முக்கியம், நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒண்ணு புத்த சரிதா எல்லாமே சான்ஸ்கிரிட்ல எழுதியிருப்பார், சான்ஸ்கிரிட் மொழியில. ஒண்ணு வந்து புத்த சரிதா, தமிழ்ல புத்த சரிதம். அடுத்து சௌந்தர நந்தா. அடுத்து சூத்ர அலங்காரா. சரிங்களா, அவ்வளவுதான். சோ அடுத்த தடவை இந்த புத்திசம் ரிலேட்டா கேட்டா இந்த பெயர்கள் தான் வரும். சோ இந்த அவங்க எழுதின புத்தகங்களும் இதுவும் கொடுத்திருக்கேன், இதை ஃபுல்லா படிச்சு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் மோர் தென் எனஃப். So with this understanding, so இரண்டாவது கேள்விக்கான ஆன்சர் என்ன, நாகசேனா, பி நாகசேனா. அடுத்து 3வது கேள்வியில் பார்க்கலாம். சோ தென்னிந்திய கோவிலின் கட்டிடக்கலை சிற்பம் எழுதியவர், the architectural sculpture of the South Indian temple written by அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஏல வந்து கே.ஏ. நீலகண்ட சாஸ்திரி இருக்கு. சோ நீலகண்ட சாஸ்திரியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இவரும் வந்து தென்னிந்திய வரலாறு பத்தி தான் எழுதுவார். மேக்சிமம் இவரோட ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் எல்லாமே சவுத் இந்தியன் ஹிஸ்டரி பத்தி தான் இருக்கும். ஆனா எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம்னா, அதோட பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், நிர்வாகம் சார்ந்தும் அரசியல் சார்ந்தும் இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் பொலிட்டிக்கல். ஸோ மோஸ்ட்லினா அது மேக்சிமம் இருக்கும். அது இல்லாம சமூகம் சார்ந்தும் எழுதுவாரு. பட் மோஸ்ட்லி டாமினேட் பை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் பொலிட்டிக்கல் ஐடியாஸ். அடுத்து பர்டன் ஸ்டெயின் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் சோஷியல் ஹிஸ்டரி ஆஃப் சவுத் இந்தியா. தென்னிந்தியாவோட சமூகம் மற்றும் நிர்வாகம் சார்ந்த வரலாறு எழுதக்கூடியவர் தான் இந்த பர்டன் ஸ்டைன். ஆப்ரஹாம் எராலியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, முகலாய அரசர்களோட பொலிட்டிக்கல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் சோஷியல் ஹிஸ்டரி எழுதக்கூடிய, சரிங்களா, அரசியல், நிர்வாகம் மற்றும் சமூக நிலைகளை பத்தி எழுதக்கூடியவர் தான் ஆப்ரஹாம் எராலி ஃபார் முகல்ஸ். ஓகே, அப்ப இதுக்கான ஆப்ட் ஆன்சர் யாருன்னா கிறிஸ்பின் பிராண்ட்ஃபுட் தான். அவர் தான் வந்து ஆர்கிடெக்சர் ஆஃப் சவுத் இந்தியா, அதோட ஸ்கல்ப்சர்ஸ் இதெல்லாம் பத்தி ஆய்வுகள் மேற்கொண்டு புத்தகம் எழுதக்கூடியவர். ஸோ ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் தேர்ட் இஸ் கிறிஸ்பின் பிராண்ட்ஃபுட். ஸோ நெக்ஸ்ட் 4th கொஸ்டின், யாருடைய காலம் சூத்திர கிரந்த காலம் என்று அழைக்கப்படுகிறது? அதாவது whose period was called the period of சூத்திர கிரந்தாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் மௌரியாஸ். அது என்ன சார் சூத்திர கிரந்த காலம் அப்படின்னா, இந்த பீரியட்ல வந்து சூத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான நூட்கள், அதாவது சிம்பிளான வேர்ட்ஸ்ல ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி வார்த்தைகள்ல உண்மைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய நூல்களை தான் இந்த சூத்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சின்னதுல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள எப்படி திருக்குறளா இருக்கு, சின்ன அடிகள், மொத்தமே 7 அடிகள் தானே. சோ 7 அடிகள்ல அதை சொல்ல வந்த கருத்துக்களை ரத்தின சுருக்கமா சொல்லிடும். அதே மாதிரி கான்செப்ட் தான் இந்த சூத்திரங்கள் அப்படின்றது. சோ இந்த சூத்திர கிரந்த காலம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 600 BCE, 600 பிஃபோர் காமன் எரா இருந்து 200 BC வரைக்கும். சோ இந்த காலகட்டம் யாரு வந்து இந்த இந்திய எல்லையை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மௌரியஸ். அதனாலதான் மௌரியர்களின் காலம், சூத்திர கிரந்த காலம் வந்து மௌரியர்கள் காலம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த சூத்திர கிரந்த அப்படின்ற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்ல இருந்து ஆரிஜின் ஆகுது. இந்த சூத்திரங்கள் வந்து ஹிந்து மதத்துக்கு மட்டும் சார்ந்தது இல்ல. ஹிந்து மதத்திலும் சூத்திரங்கள் இருக்கு, ஜெயின மதத்திலும் இருக்கு, பௌத்த மதத்திலும் இருக்கு. ஹிந்துசம், ஜெயினிசம் அண்ட் புத்திசம் மூணுலயுமே சூத்திரங்கள் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் 5th கொஸ்டின், which of the following is incorrectly matched? சோ இன்கரெக்ட்லி எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தவறாக பொருந்தப்பட்டுள்ளது இல்லையா, தவறாக இணைக்கப்பட்டுள்ளவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் இது வந்து பாத்தீங்கன்னா தத்துவத்துக்கு அன்விஷிக்கி இல்லையா, அன்விஷிக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அன்விஷிக்கி அப்படின்னா சயின்ஸ் ஆஃப் லேர்னிங், அதாவது சயின்ஸ் ஆஃப் என்கொயரி.
சயின்ஸ் ஆஃப் என்கொயரி. தமிழ்ல விசாரணை அறிவியல் அப்படின்னு சொல்லுவோம். சயின்ஸ் ஆஃப் என்கொயரி விசாரணை அறிவியல். ஸோ அந்த தத்துவங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த தத்துவங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் சயின்ஸ் ஆஃப் என்கொயரி அப்படின்னு தான் வரும் இல்லையா. தத்துவத்துல அதுதானே பண்றோம். ஏன் வந்து ஒரு மனிதன் இருக்கான், ஏன் பிறந்தான், ஸோ அதுக்கான பர்பஸ் என்ன, இந்த மாதிரி கேள்விகளோட வந்து பிறக்கக்கூடியதுதான் தத்துவம், பிலாசபி அப்படின்றது. ஸோ அது அன்விஷிக்கி அப்படின்றது சரியான ஒண்ணுதான். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ட்ராயி இல்ல திரேயி. திரேயி அப்படின்றதா 3 அப்படின்னு அர்த்தம். இங்க வந்து 3 முக்கியமான வேதங்கள் பத்தி பேசு. என்னென்ன வேதங்கள்னா ரிக்வேதம், சாமவேதம், யஜுர். அதர்வண வேதம் கிடையாது. ரிக்வேதம், சாமவேதம், யஜுர் வேதம். இந்த 3 வேதங்களையும் குறிக்கக்கூடியதுதான் இந்த திரேயி அப்படின்ற வார்த்தை. அப்புறம் ரெண்டாவதும் சரிதான். மூணாவது தண்ட நீதி. தண்ட நீதி. இந்த தண்ட நீதி அப்படின்ற கான்செப்ட் எதை பொறுத்தது அப்படின்னா ஸ்டேட் கிராஃப்ட். ஸ்டேட் கிராஃப்ட் மாநில நிர்வாகம் அல்லது பாலிடிக்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது அரசியல். ஒண்ணு மாநில நிர்வாகம் அல்லது அரசியல், எந்த வார்த்தை கொடுத்தாலும் சரிதான். சோ அதை பத்தி பேசக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு சொல்லுங்க சார் தண்ட நீதிக்கு அப்படின்னா அர்த்த சாஸ்திரா எடுத்துப்போம். அர்த்த சாஸ்திரா. அர்த்த சாஸ்திரா கௌடல்யா எழுதுனது. கௌடல்யா. சில இடங்கள்ல கௌட்டில்யான்னு கொடுத்திருப்பாங்க. போத் ஆர் கரெக்ட். கௌடல்யா ஆர் கௌட்டில்யா. ஸோ இவருக்கு நிறைய பேர் இருக்கு. விஷ்ணு குப்தா இந்த மாதிரி பெயர்கள் இருக்கு. ஸோ இவர் எழுதின அர்த்த சாஸ்திரம் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தண்ட நீதிக்கு. ஸோ அது வந்து அரசியல் சார்ந்தது, பொருளாதாரம் கிடையாது. அப்ப பொருளாதாரம் சார்ந்த கான்செப்டுக்கு பேரு வர்த்தா. வர்த்தா அப்படின்றது அதாவது விவசாயம், அதுக்கப்புறம் மேய்ச்சல், வர்த்தகம், இதெல்லாம் பத்தி பேசக்கூடிய, பொருளாதாரம் பத்தி பேசக்கூடியது வர்த்தா. சோ இது ரெண்டும் தவறா, அதாவது அல்டர்னேட்டா மேட்ச் ஆயிருக்கு. அப்ப 3, 4 தவறு. கேள்விகளை எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. D, 3 and 4. Okay, 3 and 4. Philosophy, Anvikshi, which is science of inquiry. Veda, Trayi, which talks about 3 important philosophies. One is Rig Veda, another one is Sama Veda, and third one is Yajur Veda. And third one is with respect to economics. Economics is dealt in Varta, and Danda Niti deals with politics or statecraft. Example is Artha Shastra wrote by Kautilya. So incorrectly matched answer is D, 3 and 4 are incorrect. That's it பா. ஸோ இந்த 5 கேள்விகள் வந்து இலக்கியம் சார்ந்து நம்ம பார்த்திருக்கோம். இந்த கேள்விகளுக்கான பாயிண்ட்ஸ் தனியா எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் இதுல அடுத்து கட்டிடக்கலை we will see. 6th question. நகர, திராவிட மற்றும் விசர ஆகிய கட்டிடக்கலைகள் ஆகியவை எதன் சார்ந்தது அப்படின்றதான் கேள்வி. இந்த நகர, திராவிட மற்றும் விசர ஆர்தி அப்படின்னு சொல்ல இது எது சார்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா the 3 main style of Indian temple architecture. இந்த 3ம் இந்திய கோயிற்கலைகளின் வகைகளாகும். சரிங்களா. சோ இந்த திராவிட, வெசரா, நகரா இதெல்லாம் எப்ப ஆர்ஜினேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா திராவிடா அண்ட் நகரா இந்த 2 டைப் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர் வந்து குப்தர்கள் காலத்திலே உருவாக ஆரம்பிக்குது. குப்தர்கள் காலத்திலே உருவாக ஆரம்பிக்குது. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா தியோகர் டெம்பிள். தியோகர் டெம்பிள் ஆஃப் மகாராஷ்டிரா. குப்தர்கள் காலத்துல கட்டப்பட்ட ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் டெம்பிள். சரிங்களா. ரொம்ப பழமையான கோயில்கள் அப்படின்னு சொல்லப்படுறது எது அப்படின்னா இந்த தியோகர் டெம்பிள் தான். ஸோ இது இங்கதான் அந்த திராவிடா நகரா ஸ்டைல்லாம் வந்து உருவாகுது. இந்த திராவிடா அப்படின்ற ஸ்டைல் ஃபர்தரா யாரால டெவலப் பண்ணப்படுதுன்னா பல்லவர்களால முன்னெடுக்கப்பட்டு டெவலப் பண்ணி அது சோழர்கள் காலத்துல அதோட உச்சத்தை அடையுது. அதுல சில மாற்றங்களை வந்து விஜயநகர் பேரரசு பண்ணுது. நகரா ஸ்டைல் நார்த்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான அரசர்களும் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விதமான அரசர்களும் அடுத்தடுத்து எடுத்துட்டு போறாங்க. ஹர்ஷவர்தனால இருந்து அதுக்கப்புறம் ராஷ்டிரகூட்டாஸ்ல இருந்து எடுத்துட்டு போறாங்க. இன் மீன்வைல் வந்து பாத்தீங்கன்னா இந்த திராவிடா நகரா, நகரான்றது நார்த் இந்தியா, திராவிடான்றது சவுத் இந்தியா. இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய சென்ட்ரல் இந்தியால சில டைனாசிட்டி சில வருடங்கள் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க தொடர்ந்து. ஃபார் எக்ஸாம்பிள் சாளுக்கியாஸ், ஹொய்சாலாஸ் இவங்க எல்லாமே ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த நகரா மற்றும் திராவிடா இந்த 2 கட்டிடக்கலையும் கலந்து ஒரு புது கட்டிடக்கலை உருவாக்குறாங்க. அதான் வெசரா. இந்த வெசரா அப்படின்றதுக்கான முதல் அடித்தளம் போட்டது யாருன்னா சாளுக்கியன் டைனாசிட்டி. சாளுக்கியன். அதனாலதான் சில நேரங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா வெசராவை சாளுக்கியா ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. சாளுக்கியா ஸ்டைல் இல்ல சாளுக்கியர்கள் காலத்து கட்டிடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் பேசிக் பிரீஃப். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வெசரா ஆர்கிடெக்சர் இருக்கு இல்லையா, இந்த சாளுக்கியாஸ் பீரியட்ல டெவலப் பண்ணது. அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 முக்கியமான இடங்கள் இருக்கு. ஒன்னு வந்து ஐஹோல் அப்படின்ற ரீஜியன்ல இருக்கக்கூடிய கட்டிடக்கலைகள். இன்னொன்னு பதாமி,
இன்னொன்னு பட்டடக்கல். எல்லாமே கர்நாடகால இருக்கு. பட்டடக்கல். இந்த 3 ரொம்ப முக்கியமான சென்டர். எதுக்கு? வெசரா ஸ்டைல் ஆஃப் ஆர்க்கிடெக்சருக்கு. அது மட்டும் இல்லாம சில திராவிட நகர ஸ்டைல் ஆஃப் ஆர்க்கிடெக்சரும் இங்க பார்க்க முடியும். ஈவன் இந்த ஐஹோல என்ன சொல்லுவாங்கன்னா கிராடல் ஆஃப் இந்தியன் ஆர்க்கிடெக்சர் சொல்லுவாங்க. கிராடல் ஆஃப் இந்தியன் ஆர்க்கிடெக்சர். இந்திய கட்டிடக்கலையின் தொட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க ஐஹோல். இதுல ஐஹோல டெம்பிள் சிட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி மதுரையை டெம்பிள் சிட்டின்னு சொல்றோம், அது மாதிரி ஐஹோலையும் டெம்பிள் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஹோல்ல 2 முக்கியமான டெம்பிள்ஸ் நம்ம பார்க்கிறோம். ஒன்னு வந்து லட்கான் டெம்பிள், இன்னொன்னு துர்கா டெம்பிள். ஈவன் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சமணர் டெம்பிள், சமணர் கோவில்கள். சமணர், துர்கா, லட்கான். ஓகேவா? லட்கான் டெம்பிள், துர்கா டெம்பிள், சமணர் டெம்பிள். இந்த 3 ரொம்ப முக்கியமான டெம்பிள்ஸ். எங்க? இந்த ஐஹோல் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடியது. ரொம்ப முக்கியமான இடம். திரும்ப திரும்ப கேள்விகளை வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து பதாமி ஆர்கிடெக்சர். இதை பொறுத்த வரைக்கும் முக்தேஸ்வர் டெம்பிள் இங்க இருக்கு. இங்க என்னென்ன டெம்பிள் இருக்கு? முக்தேஸ்வர்னு ஒரு டெம்பிள், அப்புறம் மேலக்குட்டி, மேலக்குட்டி அப்படின்னு ஒரு டெம்பிள். முக்தேஸ்வர் டெம்பிள், மேலக்குட்டி அப்படின்ற ஒரு டெம்பிள். இது ரெண்டும் இங்க இருக்கு. அண்ட் லாஸ்டா வந்து பட்டடக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா 6 திராவிட கட்டிடக்கலைகளும் 4 வந்து பாத்தீங்கன்னா வெசரா கட்டிடக்கலைகளையும் பார்க்கலாம். சரிங்களா? 6 வந்து திராவிட கட்டிடக்கலைகளும் 4 வந்து வெசரா மற்றும் நகரா ரெண்டுலயுமே வந்து கட்டிடக்கலைகள் பார்க்கலாம். இதுல 6 திராவிட கட்டிடக்கலைகள் இருக்கு இல்லையா? ஐ மீன் அப்படின்னா என்னன்னா 6 டெம்பிள்ஸ் இருக்கு திராவிட கட்டிடக்கலையை சார்ந்து. அதுல ரொம்ப முக்கியமான டெம்பிள் வந்து பாத்தீங்கன்னா விருப்பாக்ஷா டெம்பிள். விருப்பாக்ஷா டெம்பிள். சோ இப்படியே கேட்பான், விருப்பாக்ஷா கோயில் எங்க இருக்கு அப்படின்னா பட்டடக்கல்ல இருக்கு. அது திராவிட கட்டிடக்கலையை ஒத்தது. ஓகேவா? அப்புறம் இன்னொரு டெம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சங்கமேஸ்வர் டெம்பிள். சங்கமேஸ்வர். இந்த 6ல இந்த 2 டெம்பிள் முக்கியம். திராவிட கட்டிடக்கலை சார்ந்த பட்டடக்கல்ல இருக்கக்கூடிய டெம்பிள்ல 2 முக்கியம். 6ல 2 முக்கியம். விருப்பாக்ஷா அண்ட் சங்கமேஸ்வர். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நகராவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. அது பாபாநாதர் டெம்பிள். பாபாநாதர் கோவில். பாபாநாதர் கோவில் எங்க இருக்கு அப்படின்னா பட்டடக்கல்ல இந்த 4 வெசரா நகரா இருக்குல்ல, அதுல நகராவுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் ஐடியா, என்னென்ன இம்பார்ட்டன்ட் டெம்பிள்ஸ் ஐடியாஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் சி. இந்த 3ம் இந்திய கோயிற்கலையின் வகைகள் ஆகும். அடுத்து 7வது கேள்வி. விக்டோரியா மெமோரியல் ஹால் அட் கல்கட்டா வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் டியூரிங் த ரெஜிம் ஆஃப். கல்கத்தாவில் உள்ள விக்டோரியா மெமோரியல் ஹால் யார் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது 1905, 6களில் பிகின் ஆகி தொடங்கி 1921 கட்டி முடிக்கப்பட்டது. ஸோ யாரோட ஆட்சி காலம்னா கர்சன் பிரபு. ஏன்னா அவரோட பீரியட்ல தொடங்கி இதுக்கான முழு வேலையை பார்த்திருப்பாரு. ஸோ இதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இட் இஸ் த லார்ஜஸ்ட் மானுமெண்ட் டு எ மொனார்ச் எனிவேர் இன் த வேர்ல்ட். இந்த உலகத்திலே எங்கேயும் ஒரு அரசர்களுக்கு கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய கட்டிடம்னா எதுனா இதுதானா. கண்டிப்பா நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, அதோட கிராண்ட்னஸ் நீங்க பார்க்க முடியும். இவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த விக்டோரியா மெமோரியல் ஹால். இது பண்ணும்போதே பாஸ் பண்ணிட்டு நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. யூ கேன் see the beauty of that விக்டோரியா மெமோரியல் ஹால். இந்த விக்டோரியா மெமோரியல் ஹால் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி கட்டிடக்கலையை சார்ந்தது அப்படின்னா இண்டோ சராசனிக் ஆர்கிடெக்சர். இந்தோ சராசனிக் கட்டிடக்கலை. இந்தோ சராசனிக்னா என்ன சார் அப்படின்னா ஒரு சைடு முகலாயர் கட்டிடக்கலை, இன்னொரு சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் அல்லது பிரிட்டிஷ் கட்டிடக்கலை. சோ இந்த முகலாய கட்டிடக்கலையும் பிரிட்டிஷ் கட்டிடக்கலையும் இணைந்து உருவாக்கப்பட்ட ஒரு புது கட்டிடக்கலை தான் இந்த இண்டோ சராசனிக். இதுல நிறைய டைப் இருக்கும், கோத்திக், விக்டோரியா, இந்த மாதிரி டைப் இருக்கும். சோ அந்த கட்டிடக்கலையில வரதான் இந்த விக்டோரியா மெமோரியல் ஹால். இதே மாதிரி சில கட்டிடக்கலைகள் நம்ம சென்னையில கூட பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மெட்ராஸ்ல ஹைகோர்ட் இருக்கு இல்லையா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா இண்டோ சராசனிக் ஆர்கிடெக்சர் தான். ஜேவி அதை வந்து கிரியேட் பண்ணது யாரு அப்படின்னா ஜே.டபிள்யூ பிராசிங்டன் அண்ட் ஹென்றி இர்வின். ஜே.டபிள்யூ பிராசிங்டன் அண்ட் ஹென்றி இர்வின் இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்கான டிசைன்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பண்ணது. அதுவும் வந்து இண்டோ சராசனிக் தான். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி விக்டோரியா டெர்மினல் பேர் இருந்தது, இப்ப மும்பைல அதுக்கு பேர் மாத்திட்டாங்க. சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ் மும்பைல இருக்கு. இந்த 3மே எக்ஸாம்பிள் ஆஃப் இண்டோ சராசனிக் ஆர்கிடெக்சர். Okay, that's it. So answer for this question is C. Karsan Prabhu, not Curzon.
அடுத்து 8வது கேள்வி, அமராவதியில் உள்ள ஸ்தூபி எதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு, எந்த கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த அமராவதி ஸ்தூபா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. 250 காமன் ஏரா அந்த டைம்ல, சரிங்களா, அந்த பீரியட்ல வந்து இது உருவாக்கப்பட்டது. சோ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட சிற்பக்கலைய, ஸ்கல்ப்சுரல் ஆர்ட், சிற்பக்கலைய 3 வகையா நம்ம பிரிப்போம். என்னென்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா காந்தாரா ஆர்ட், காந்தாரா ஆர்ட். இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுரா ஆர்ட், மதுரா ஆர்ட். அடுத்து அமராவதி ஆர்ட், அமராவதி ஆர்ட். இதுல மதுரா அண்ட் அமராவதி வந்து இண்டிஜினஸ், நம்மளோட சுயமா, நம்மளோட சொந்தமான ஆர்கிடெக்சர், ஐ மீன் ஸ்கல்ப்சர். காந்தாரா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நாட் இண்டிஜினஸ், இட் இஸ் a மிக்சர் ஆஃப் இந்தியன் அண்ட் கிரீக். இந்திய சிற்பக்கலையும் கிரேக்க சிற்பக்கலையும் சேர்ந்து உருவானதான் காந்தாரா ஆர்ட். மதுரா அமராவதிலாம் முழுக்க முழுக்க இந்திய சிற்பக்கலை மட்டுமே கொண்டது, சரிங்களா. சோ அமராவதின்றது ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. டவுன் சவுத்ல நம்மளுக்கு என்ன கட்டிடக்கலை இருக்கு, திராவிட கட்டிடக்கலை இருக்கு. சோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் டிராவிடியன் ஆர்கிடெக்சர், திராவிட கட்டிடக்கலை. 9th கொஸ்டின், கொனார்க் சூரிய கோவில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொனார்க் சூரிய கோவில் எவ்வாறு அழைக்கப்படுது? சோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் பிளாக் பக்கோடா. இந்த கோல்டன் ப்ளூ பக்கோடாலாம் நமக்கு தேவையில்லை, சும்மா வந்து ஆப்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. அந்த ஆக்சுவலா கருப்பு பக்கோடா, இந்த பக்கோடான்றது என்ன அப்படின்னா, ஆங்கிலேயர்கள், இந்த ஐரோப்பியர்கள் வந்து இந்தியாவுக்கு வர்றாங்க. எப்படி வர்றாங்க, கடல் மார்க்கமா வர்றாங்க. அப்ப அவங்களுக்கு இங்க வரும்போது இப்பெல்லாம் வந்து கலைங்கரை விளக்கம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வந்து வர்ற ஷிப்புக்கு வந்து என்ன பண்ணும், டைரக்ஷன்ஸ் காமிச்சிடும். ஆனா அந்த காலத்துல அந்த கான்செப்ட் இல்லாத போது இந்த டெம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் கலங்கரை, ஏன்னா கோஸ்டல் ஏரியால இதெல்லாம் கட்டப்பட்டிருக்கும், அதுதான் கலங்கரை விளக்கங்கள் மாதிரி வந்து செயல்பட்டது. சோ அந்த கலங்கரை விளக்கங்கள் மாதிரி செயல்பட்ட முக்கியமான டெம்பிள்ஸ் எல்லாம் பக்கோடாஸ் அப்படின்னு அழைச்சாங்க. அப்படி அழைக்கும் போது அதுக்கு சில டிபிக்ஷன் கொடுத்தாங்க, சில அட்ஜெக்டிவ்ஸ் கொடுத்தாங்க, முன்னாடியே சில வார்த்தைகள். ஃபார் எக்ஸாம்பிள், கொனார்க் சன் டெம்பிள பிளாக் பக்கோடான்னாங்க. ஜெகநாத் பூரி, ஜெகநாத் டெம்பிள், இந்த ஜெகநாத் டெம்பிள் எங்க இருக்குன்னா பூரி, ஒடிசால, சரிங்களா, ஒடிசால பூரி ஜெகநாத் டெம்பிள். இது வந்து ஒயிட் பக்கோடான்னு சொன்னாங்க, ஒயிட் பக்கோடா இந்த இருக்கு இல்லையா, ஒயிட் பக்கோடா. சோ வெள்ளை பக்கோடான்றது ஜெகநாத் பூரி டெம்பிள். இது இல்லாம இன்னொரு இது இருக்கு, 7 பக்கோடாஸ், 7 பக்கோடாஸ். 7 பக்கோடாஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாபலிபுரம், நம்ம இதுல இருக்கு இல்லையா மகாபலிபுரம், அதுதான் 7 பக்கோடாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 பக்கோடா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். பிளாக் பக்கோடா, ஒயிட் பக்கோடா, 7 பக்கோடாஸ். பிளாக் பக்கோடானா கொனார்க் சன் டெம்பிள், ஒயிட் பக்கோடானா ஜெகநாத் பூரி டெம்பிள், அண்ட் 7 பக்கோடாஸ்னா மகாபலிபுரம் டெம்பிள். அடுத்து 10th கொஸ்டின், The Vesara style of architecture is also known as, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ணோம், சாளுக்கியா ஸ்டைல். அப்பதானே ஆரிஜின் ஆகுது. 3 முக்கியமான சிட்டி பார்த்தோமா, ஐஹோல், பதாமி அண்ட் பட்டடக்கல். இந்த 3மே என்ன, யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட், யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட். இந்திய கட்டிடக்கலையின் தொட்டில்னு சொல்றோம். அப்ப எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு பாருங்க, ரொம்ப முக்கியமானது, ஆர்கிடெக்சர்ல பார்க்க வேண்டிய இடங்கள் இதெல்லாம். ஓகே, ஆன்சர் வந்து சி, சாளுக்கியா ஸ்டைல், சாளுக்கியர் பாணி. 11வது கேள்வி, அஜந்தா மற்றும் எல்லோரா குகைகள் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்கு. அஜந்தா அண்ட் எல்லோரா கேவ்ஸ் designated as UNESCO World Heritage Site in the year கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் 1983, இந்தியா வேர்ல்டு கப் வாங்கிச்சது கிரிக்கெட் வேர்ல்டு கப், அந்த ஆண்டு 1983, அஜந்தா அண்ட் எல்லோரா. ஸோ ஆக்சுவலா எப்படி இருக்கும்னா, இந்த அஜந்தா எல்லோரா ரெண்டுமே ஒரே மவுண்டைன், ஒரே மலையில தான் இருக்கும். அஜந்தா அப்படின்ற மவுண்டைன்ல தான் இருக்கும் அஜந்தா எல்லோரா. ஒன்னு வந்து ரைட் சைடும் இன்னொரு சைடு லெஃப்ட் சைடும் இருக்கும். ஓகே, அஜந்தா எல்லோரா இந்த மாதிரி செயல்பட்டு இருக்கும். ஒரே மவுண்டைன் கிரியேட் பண்ணிருப்பாங்க இந்த அஜந்தா எல்லோரா. அஜந்தா தான் வந்து இருக்கிற ஓல்டஸ்ட், கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 200 பிஃபோர் காமன் ஏராலே ஆரம்பிச்சிடும், அப்புறம் 100 காமன் ஏரா வரைக்கும் இருக்கும். இது பேஸ் 1, முதல் பேஸ். ரெண்டாவது பேஸ் ஆஃப் கட்டிடக்கலை இதுல எப்ப ஆரம்பிச்சதுன்னா 400 காமன் ஏரால இருந்து 600 காமன் ஏரா வரைக்கும், குப்தர்கள் காலத்துல. சோ இந்த மாதிரி 2 பேஸா வந்து இங்க கட்டிடக்கலை நடந்தது. ஒன்னு வந்து 200ல இருந்து 1000, இன்னொன்னு 400ல இருந்து 600. அஜந்தால ரொம்ப ஃபேமஸ் என்ன அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய மியூரல் பெயிண்டிங்ஸ், மியூரல் பெயிண்டிங்ஸ், சரிங்களா. சோ அதுல இருக்கக்கூடிய மியூரல் பெயிண்டிங்ஸ் தான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யாரை டிபிக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா
போதிசாத்வாஸை டெபிக் பண்ணியிருக்கோம். போதிசாத்வாஸ் யார் சார் போதிசத்துவாஸ்? அதுக்குள்ள நீங்க போகணும்னு அவசியம் இல்லை. ஆக்சுவலா போதிசத்துவாஸ்ன்றது யார் அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு புத்தர் அப்படின்ற நிலையை அடையக்கூடியவர். ஆனா அவர் என்ன பண்ணுவாருன்னா, புத்த நிலையை அடையாம, அது 14வது ஸ்டேஜ் தான் புத்தரோட நிலை. அதை அடையாம அந்த நிலையை தள்ளி போட்டுட்டு மத்தவங்க எல்லாரும் இந்த நிலையை அடையணும்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்துருவார். அவர் தான் போதிசாத்துவம். அந்த மாதிரி நிறைய போதிசாத்துவர்கள் இருக்காங்க. பத்மபாணி, மஞ்சுஸ்ரீ, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஓவியங்கள் எல்லாமே இங்க இருக்கும். மியூரல் ஓவியங்கள் எல்லாமே இந்த அஜந்தா பெயிண்டிங்ல வந்து பார்க்க முடியும். ஸோ இதுல வந்து மொத்தமே 30 ராக்கெட் புத்திஸ்ட் மானுமெண்ட்ஸ் இருக்கு. மொத்தம் அஜந்தால 30 ராக்கெட் புத்திஸ்ட் மானுமெண்ட்ஸ், குடைவரை பௌத்த மானுமெண்ட்ஸ் இருக்கு, கோயில்கள் இருக்கு. ஸோ இது எல்லாமே அஜந்தாவில் இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு மதத்தை சார்ந்தது. என்ன? புத்த மதம் மட்டும்தான். அஜந்தாவில் இருக்கிறது எல்லாமே புத்த மதம் மட்டும்தான். ஸோ எல்லோரால அப்படி கிடையாது. பேர்லயே இருக்கு இல்லையா, எல்லோரா, எல்லாரும் அப்படின்னா என்ன? ஹிந்துயிசம், புத்திசம், ஜெயினிசம் 3 மதத்துக்கான எல்லா விதமான டெம்பிள்ஸ் இருக்கும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இதுல 16வது டெம்பிள் கைலாஷ்நாதர் டெம்பிள், வெரி ஃபேமஸ். கைலாஷ்நாதா டெம்பிள் 16வது குகையில இருக்கக்கூடிய டெம்பிள் வந்து கைலாசநாதா டெம்பிள். ஸோ இது யார் பீரியட்ல கட்டப்பட்டது அப்படின்னா, ராஷ்டிரகூடர்கள், ராஷ்டிரகூட்டாஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ராஷ்டிரகூடர்களோட பீரியட்ல கட்டப்பட்டது. பிட்வீன் 8th to 9th century, 8ல இருந்து 9ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் டி, 1983, 1983. 12வது கேள்வி, இவற்றில் எது இந்திய கட்டிடக்கலையின் தொட்டில் என்று வர்ணிக்கப்படுகிறது? ஆல்ரெடி பார்த்தோம். which one among the following is described as the cradle of Indian architecture? ஐஹோல் இல்லையா, ஐஹோல் ஆல்ரெடி பார்த்தோம். விருப்பாக்ஷான்றது ஒரு டெம்பிள், எங்க? பட்டடக்கல்ல கட்டப்பட்டிருக்கு இல்லையா, பட்டடக்கல். கைலாஷா, கைலாஷா அப்படின்ற ஒரு டெம்பிள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, எங்க? எல்லோரான்றதுல கட்டப்பட்டிருக்கு. முக்கியமான டெம்பிள்ஸ். அதுக்கடுத்து 13வது கேள்வி, உலக புகழ்பெற்ற கஜுராஹோ கோவிலை கட்டியவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ கஜுராஹோ டெம்பிள் வாஸ் பில்ட் பை, கஜுராஹோ டெம்பிள்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல பண்டேல்கண்ட் பாகேல்கண்ட் ரீஜியன் இருக்கும், அந்த இடங்கள்ல கட்டப்பட்டது. பண்டேல்கண்ட் பாகேல்கண்ட் ரீஜியன்ல கட்டப்பட்டது. ரீஜியன் தேவையில்ல, மத்திய பிரதேஷ்ல கட்டப்பட்டது அப்படின்ற ஐடியா மட்டும் இருந்த போதும். இந்த கஜுராஹோ டெம்பிள்ஸ் வந்து குரூப் ஆஃப் டெம்பிள்ஸ், நிறைய கோயில்கள் அந்த இடத்துல இருக்கு, குரூப் ஆஃப் டெம்பிள்ஸ். அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, த லார்ஜஸ்ட் டெம்பிள், லார்ஜஸ்ட் அண்ட் சர்வைவிங் டெம்பிள் என்ன அப்படின்னா, காந்தாரியா மகாதேவ் டெம்பிள். காந்தாரியா மகாதேவ் டெம்பிள், மகாதேவ் டெம்பிள், காந்தாரியா மகாதேவ் டெம்பிள். இதுதான் லார்ஜஸ்ட் டெம்பிள் ஆஃப் திஸ் கஜுராஹோ டெம்பிள் குரூப். ஸோ இதை யாரு கட்டினா அப்படின்னா, வித்யதாரா, வித்யதாரா அப்படின்ற ஒரு அரசர். இந்த வித்யதாரா யார் அப்படின்னா, சண்டேலாஸோட ஒரு அரசர். சண்டேலாஸ் வம்சத்துல வரக்கூடிய ஒரு முக்கியமான அரசர் தான் இந்த வித்யதாரா, அவர் கட்டினதா. சோ இந்த சண்டேலா டைனாசிட்டி எந்த காலங்கள்ல வாழ்ந்தாங்கன்னா, 885 காமன் ஏரால இருந்து 1000 காமன் ஏரா வரைக்கும், அதாவது 9வது மற்றும் 10ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க தான் இந்த சண்டேலர்கள் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. சோ இதெல்லாம் நம்ம எங்க தெரிஞ்சுக்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த கஜுராஹோ டெம்பிள்ஸ் பத்தி யார் மென்ஷன் பண்றாங்கன்னா, ஹிவாங் சுவாங் தன்னோட புத்தகத்துல மென்ஷன் பண்றாரு. ஹிவாங் சாங் தன்னோட புத்தகத்துல ஃபர்ஸ்ட் கஜுராஹோ டெம்பிள்ஸ் பத்தி மென்ஷன் பண்றாரு. அதுதான் ஃபர்ஸ்ட் சோர்ஸ், முதல் ஆதாரம் இந்த கஜுராஹோ டெம்பிள்ஸ்க்கு. ஓகே, ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் சி, சந்தேலர். அடுத்து, the big stupa was constructed at Barhut in Nagoth state during the period of, எந்த ஆட்சி காலத்தில் நாகோட் மாநிலத்தில் பர்ஹூட்டில் ஒரு பெரிய ஸ்தூபம் கட்டப்பட்டது? மாநிலத்துல, மாவட்டத்தில், ஸ்டேட் கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷுங்காஸ். பர்ஹூட் ஸ்தூபா இயற்கையா கட்டுனது, அதோட கட்டிடக்கலையை பார்க்கும்போது மௌரியர்கள் காலத்துல, அதாவது அசோகர் காலத்திலே கட்ட மாதிரி தான் தெரியுது. ஆனா அதோட வேலைப்பாடுகள், அதுல வந்து ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ், இது எல்லாமே அதை மேன்மைப்படுத்தினது யார் பீரியட்னா, சுங்கர்கள் காலத்துலதான். அது முக்கியமா பர்டிகுலரா சொல்லணும்னா, தனபூதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுங்க அரசர். சுங்கர்கள் யாருன்னா, மௌரியர்களுக்கு அடுத்து மகதாப ஆட்சி புரிந்தவங்க தான் இந்த சுங்கர்கள். அதுல முதல் அரசர் தான் புஷ்யமித்ர சுங்கா. புஷ்யமித்ர சுங்காவோட பையன் தான் இந்த தனபூதி. அவர் தான் இந்த பர்குட் ஸ்தூபா வந்து கட்டினதுக்கான ஆதாரங்கள் நம்மளுக்கு கிடைக்குது. அதோட கால ஆண்டுகள் 200 காமன் ஏரா டு 100 காமன் ஏரா. 200 பிஃபோர் காமன் ஏரா டு 100 பிஃபோர் காமன் ஏரா. சரிங்களா?
இந்த பீரியட்ல தான் கட்டினாங்க. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் சுங்காஸ். ஸோ இதோட நம்மளுக்கு ஆர்கிடெக்சருக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நடனக்கலை. 15th கொஸ்டின், பின்வருவனவற்றுள் தவறான பொருத்தம் எது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. தவறான பொருத்தம், ஒரு சைடு கிராமிய நாட்டியம், இன்னொரு சைடு மாநிலம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கராமான்றது பீகாருக்குரிய ஒரு கிராமிய நாட்டியம் தான். காதி அப்படின்றது வங்காளத்துக்குரியது தான். மாய சவாரி அப்படின்றது ஒரிசாவுக்குரியது தான். பட் இந்த நாதராஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் சரிங்களா, நாதராஷ் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே இந்த கிராமிய நாட்டியம்லாம் நம்ம வந்து இன்டெப்தா போகணும்னு அவசியம் இல்லை. பேசிக்கா வாட் இஸ் வாட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ நதராஷ்ன்றது ஹிமாச்சல் பிரதேசம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க தவறா பொருத்தப்பட்டது தி நதராஷ். 16வது கேள்வி. ஸோ 16வது கேள்வி எதை பத்தி கேக்குதுன்னா, நாட்டுப்புற நாடகங்களை உரிய மாநிலங்களோடு பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. நாடகங்கள். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கதகளி உங்களுக்கு கண்டிப்பா தெரியும், கேரளா சரிங்களா. ஏக்கு 3 ஆன்சர் வந்துடும். ஸோ பி வந்து யாத்ரான்றது வந்து பாத்தீங்கன்னா பெங்கால். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அங்கியா நாட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாட்டுப்புற நாடகம். இது வந்து பாத்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டுல சங்கர தேவா அப்படின்ற ஒருத்தர் உருவாக்கியிருப்பாரு. சங்கரதேவா. இதை மட்டும் ஏன் சார் டீட்டெயிலா போறீங்க அப்படின்னா, இந்த அங்கிய நாட் அப்படின்றது 2 முக்கியமான பவோனா அப்படின்ற ஒரு நாடகத்தையும் சத்ரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டிய கலையும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு கலை சரிங்களா, ஒரு நாட்டுப்புற நாடகம். சோ அதனால இந்த சத்ரியா வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் கிளாசிக்கல் டான்சஸ். நமக்குன்னு இந்தியாவுக்குன்னு கிளாசிக்கல் டான்சஸ் இருக்கும் இல்லையா, பரதநாட்டியம், குச்சிப்புடி, கதகளி, மோகினி ஆட்டம் இந்த மாதிரி. ஸோ அதுல ஒரு பார்ட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா, அதுல ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் தான் இந்த சத்ரியா அப்படின்றது. ஸோ சங்கரதேவா அஸ்ஸாம்ல வந்து கிரியேட் பண்ணப்பட்டது. சிக்கு வந்து 4. தமாசான்றது மகாராஷ்டிரா சரிங்களா. 17வது கேள்வி. ஸோ மேல இருக்கிறதுக்கு 16க்கு ஆன்சர் சி. 17க்கு சத்ரியா நடனம் எந்த மாநிலத்தில் புகழ்பெற்றது? இப்பதான் பார்த்தோம், அஸ்ஸாம். சத்ரியான்றது யாரால உருவாக்கப்பட்டது? சங்கர தேவா அப்படின்றவரால உருவாக்கப்பட்டது. சங்கர தேவா இவர் தான் பவோனாவை உருவாக்குனாரு. இது ரெண்டையும் இணைச்சு புது ஒரு டிராமா உருவாக்குனாரு, அங்கியா நாட். ஓகே, அடுத்து பாருங்க, அரேஞ்ச் த ஃபாலோவிங் as per the year establishment in chronological orderன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சங்கீத் நாடக் அகாடமியை பொறுத்த வரைக்கும் 1953ல கிரியேட் பண்ணப்பட்டது. கலக்ஷேத்ரா ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் 1936ல ருக்மிணி தேவ் அருந்தாலே அவங்களால உருவாக்கப்பட்டது. ஜார்ஜ் அருந்தாலேயோட மனைவி ருக்மிணி தேவ் அருந்தாலே. ஜார்ஜ் அருந்தாலேன்றவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தியோசோபிக்கல் சொசைட்டில இன்வால்வ் ஆன ஒரு முக்கியமான பர்சனாலிட்டி. அடுத்து லலித் கலா அகாடமி வந்து 1954ல வந்து உருவாக்கப்பட்டது. நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமா 1959ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா கலக்ஷேத்ரா 2, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3 லலித் கலா அகாடமி, அதுக்கடுத்து 1 சங்கீத் நாடக் அகாடமி, அடுத்து லலித் கலா அகாடமி, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமா. 2, 1, 3, 4 வரும். பட் அந்த ஆப்ஷன் இதுல இருக்காது, அதனால இந்த கொஸ்டின் வந்து டிராப் பண்ணிருப்பாங்க. அடுத்து பாருங்க, ஸ்டேட் அதோட டான்ஸ். அஸ்ஸாம் அப்படின்னா சத்ரியா, ஆல்ரெடி பார்த்ததுதான். கர்நாடகானா யக்ஷகானா சரிங்களா, கர்நாடகா யக்ஷகானா. ஆந்திரா அப்படின்னு பார்த்தோம்னா குச்சிப்புடி. கேரளானா கதகளி. அவ்வளவுதான் சரிங்களா. வாட் இஸ் வாட் நீங்க தெரிஞ்ச போதும். எல்லாமே கிளாசிக்கல் டான்சஸ் அண்ட் சம் லோக்கல் டான்சஸ், ஃபோக் டான்சஸ் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, தட்ஸ் இட். இதுதான் நம்ம வந்து நடன கலைகள்ல பாக்குறது. ஸோ நடன கலைகள் பொறுத்த வரைக்கும் நீங்க மேக்சிமம் கிளாசிக்கல் டான்சஸும், அதுக்கப்புறம் அந்த முக்கியமான ஃபவுண்டேஷன்ஸ், இந்த சங்கீத் நாடக அகாடமி, கலக்ஷேத்ரா, இதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஃபோக் டான்சஸ் போய் படிக்க வேணாம். ஏன் படிக்க வேணாம்னு சொல்றேன்னா, நிறைய ஒவ்வொரு தடவையும் என்னென்ன ஃபோக் டான்ஸ் முடியுமோ மாத்தி மாத்தி கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்ப அவ்வளவும் நம்மளால படிக்க முடியாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன இருக்கோ அதை மட்டும் ரீட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் 8.4, இந்திய பண்பாட்டின் இயல்புகள், அதுல இசைக்கலை பத்தி பாக்குறோம். ஸோ 20வது கேள்வி, மாங்கனியர்கள் என அழைக்கப்படும் சமூக பிரிவினர் எதன் மூலம் மிகவும் பிரபலமானவராக கருதப்படுகிறார்கள் அப்படின்னு. ஸோ வடமேற்கு இந்தியாவின் இசைக்கலைஞர்கள் இவங்க எல்லாமே ஆக்சுவலா ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய
ஒரு நாடோடி இசைக்கலைஞர்கள் தான் இந்த மாங்கனியார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. A community of people called Manganias are well known for their musical tradition in northwest India, especially in Thar desert regions. Next 21. ராகம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய முதல் இசைக்கலைஞர் யார்? That was the first musician to use the word raga. The answer is மத்தங்கா. ஸோ இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா டி ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய தியாகராஜா பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். சில என்னன்னா கர்நாடிக் மியூசிக், கர்நாடக இசையை பொறுத்த வரைக்கும் மும்மூர்த்திகள் சொல்லி நம்ம 3 பேர் சொல்லுவோம். கர்நாடிக் மியூசிக்ல ட்ரினிட்டி மும்மூர்த்திகள் சொல்லி நம்ம 3 பேர் சொல்லுவோம். யார் யாருன்னா ஒன்னு வந்து தியாகராஜர், இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஷியாம சாஸ்திரி, இன்னொன்னு முத்துசுவாமி தீக்ஷிதர், ஷியாம சாஸ்திரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தியாகராஜா. ஸோ இவங்க 3 பேர் தான் கர்நாடிக் ட்ரினிட்டி, மியூசிக்கோட ட்ரினிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ அது இதுல நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 2 கேள்விகள் தான் நம்ம இந்த இசையில நம்ம பார்க்கிறோம். அடுத்து விழாக்கள் அப்படின்ற கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். 22வது கேள்வி, கீழ்கண்ட வகையில் எந்த ஒரு பண்டிகை சிக்கிம் மாநில பண்டிகையுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஏழு வந்து கார்ச்சி பண்டிகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கார்ச்சி பண்டிகை வந்து திரிபுரால கொண்டாடக்கூடிய ஒரு விதமான பண்டிகை, திரிபுரா. சரிங்களா? அடுத்து சாங்காய் பண்டிகை பொறுத்த வரைக்கும் மணிப்பூர்ல கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை, மணிப்பூர் சாங்காய் ஃபெஸ்டிவல். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பிகு பண்டிகை உங்களுக்கு தெரியும், அஸ்ஸாம்ல கொண்டாடக்கூடியது. சோ இதுல சிவப்பு பாண்டா, இந்த ரெட் பாண்டா ஃபெஸ்டிவல் தான் வந்து பாத்தீங்கன்னா சிக்கிம்ல கொண்டாடக்கூடியது. ஈவன் சிக்கிமோட ஸ்டேட் அனிமல், மாநில விலங்கு எது அப்படின்னா ரெட் பாண்டா தான். ஓகேங்களா? சோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் 22க்கு டி, ரெட் பாண்டா. 23 பாருங்க, ஜெயஸ்த அஸ்தமி இஸ் செலிப்ரேட்டட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஜெயஸ்த அஸ்தமி அப்படின்றது சோ இது வந்து காஷ்மீர்ல காஷ்மீரி பண்டிட் வந்து கொண்டாடுறாங்க. நார்மலா வந்து மேல இருந்து ஜூன்குள்ள இருக்கக்கூடிய நாட்கள்ல ஜூன் 3ஆம் தேதி மோஸ்ட்லி வந்து கொண்டாடுற இது எந்த டேல கொண்டாடுறாங்க அப்படின்னா டியூரிங் தி 8th day ஆஃப் சுக்லபாசா, 8th day ஆஃப் சுக்லபாக்ஷா அப்படின்னா என்னன்னா வேனிங் பேஸ் ஆஃப் மூன் இருக்கும் இல்லையா, அதாவது தேய்பிரை இருக்கும் இல்லையா நிலவுக்கு, அதுல தேய்பிரையில 8வது நாளை வந்து அது நார்மலா ஜூன் 3ல மோஸ்ட்லி வரும். அந்த நாளை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெய்ஸ்தா அஸ்தமி அப்படின்னு சொல்லிட்டு காஷ்மீரி பண்டிட்ஸ் வந்து கொண்டாடுறாங்க. ஆன்சர் சி. காண்பவர்களை பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல வந்து லோசங் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லடாக்குக்கான ஃபெஸ்டிவல் 2. ஏக்கு வந்து ஆன்சர் வந்து 2. அடுத்து போனாலு அப்படின்றது தெலுங்கானா. சோ அதுக்கடுத்து பூரம்னாலே உங்களுக்கு தெரியும் கேரளா. பிஹு இப்பதான் பார்த்தோம் அஸ்ஸாம். ஆன்சர் வந்து A 2143. இது எல்லாத்துக்கும் விழாக்கள் அந்த ஸ்டேட் பேர் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. இதுக்குள்ள டீடைல்டா எதுவும் போக வேணாம், நம்மளுக்கு டீடைல்டாலாம் எந்த கேள்வியும் வராது. சோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கரோதத் சால் அப்படின்ற ஃபெஸ்டிவல் வந்து பார்சி அவங்களால கொண்டாடப்படுது. அடுத்து பார்சி ரிலீஜன்னால. அடுத்து குரு அப்படின்ற கான்செப்ட். இந்த குரு அப்படின்ற கான்செப்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் தான் வந்து குருஸ் அப்படின்ற கான்செப்ட்ல தங்களோட ரிலீஜனை வளர்த்துப்பாங்க. அப்ப குரு புராப் அப்படின்றது சீக்கியர்கள். வெசாக் டே அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா திபெத்ல. அடுத்து நவ்ரோஸ் அப்படின்றது பாஹாய் அப்படின்ற ரிலீஜியன்ல இருக்கக்கூடியது. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் பி 2143. நெக்ஸ்ட் 8.6 இந்திய பண்பாட்டின் இயல்புகள்ல கல்வெட்டுகள் பத்தி பார்க்கிறோம். ஸோ 26th கொஸ்டின், இந்தியாவில் முதலில் நிலக்கொடையை பற்றி பேசும் கல்வெட்டு அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு சொல்லுவாங்க. நிலக்கொடையை பற்றி பேசும் முதல் கல்வெட்டு எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து சி, நாசிக். சரிங்களா? ஸோ where the first Indian inscription speaking of gift of land is located அப்படின்னா நாசிக்ல லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இந்த நாசிக் இன்ஸ்கிரிப்ஷன் பொறுத்த வரைக்கும் யாரு சார்ந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இது வந்து சதவாகனர்கள் சார்ந்தது. இந்த சதவாகனாஸ்க்கு ஒரு யூனிக் ஆஸ்பெக்ட் இருக்கு. என்ன அப்படின்னா இவங்க எப்பயுமே தங்களோட பேருக்கு முன்னாடி தங்களோட அம்மாவோட பேரை போட்டுப்பாங்க. சரிங்களா?
ஸோ மேட்ரினாமினல் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சதவானாஸ். இந்த நாசிக் இன்ஸ்கிரிப்ஷன் யாரோட சார்ந்தது அப்படின்னா கௌதமி புத்திர சதகர்ணியை பத்தி பேசக்கூடியது. கௌதமி புத்திர சதகர்ணி அவரை பத்தி பேசக்கூடியது. ஸோ இந்த பர்டிகுலர் இன்ஸ்கிரிப்ஷனை யார் எழுதுனான்னா கௌதமி பாலஸ்ரீ. கௌதமி பால்ஸ்ட்ரி இவங்க தான் வந்து எழுதினாங்க இந்த பர்டிகுலர் இன்ஸ்கிரிப்ஷனை. ஸோ இந்த பர்டிகுலர் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து கௌதமி புத்திர சதகர்ணி பத்தி பேசக்கூடியது. இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல என்ன மென்ஷன் ஆயிருக்கும் அப்படின்னா இந்த சதவாகனாஸோட குரோனாலஜி, யார் யாரெல்லாம் முக்கியமான ஆட்கள் இருந்தாங்க, இந்த வம்சத்துல இருந்தவங்க யாரு, அதை தாண்டி இவங்க தான் ஃபர்ஸ்ட் நிலத்தை வந்து கொடையா கொடுத்தது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்கும். நாசிக் இன்ஸ்கிரிப்ஷன் இது வந்து இயற்கையாவே ஒரு இயாலஜினா அல்லது பிரசஸ்தின்னு சொல்லுவாங்க. துதிபாடும் ஒரு கல்வெட்டு. சரிங்களா? மத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அலகாபாத் இருக்கு. அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷனும் ஈக்குவலி வெரி இம்பார்ட்டன்ட். எதனாலன்னா இந்த அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன்ல 3 முக்கியமான ரூலருக்கான கல்வெட்டுகள் இருக்கு. ஒன்னு வந்து அசோகா, இன்னொன்னு சமுத்திரகுப்தா. சமுத்திரகுப்தாவோட கல்வெட்டை யார் இது பண்ணிருப்பாருன்னா எழுதியிருப்பாருன்னா ஹரிசேனா எழுதியிருப்பாரு. ஹரிசேனா 33 லைன் மொத்தம். ஹரிசேனா எழுதியிருப்பாரு. அப்புறம் ஜஹாங்கீர். எஸ், ஜஹாங்கீர். ஸோ அசோகா, சமுத்திரகுப்தா, ஜஹாங்கீர் இந்த 3 அரசருக்கான கல்வெட்டுகளும் இந்த அலகாபாத் கல்வெட்டுல நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுல சமுத்திரகுப்தாவோட கல்வெட்டு அதுவும் வந்து ஒரு பிரசஸ்தி தான். பிரசஸ்தி பார்த்தோம்ல ஐயாலஜி, துதிப்பாடும் ஒரு இது. ஸோ அதுல அதை வந்து எழுதினது அந்த சமுத்திரகுப்தாவோட கல்வெட்டு எழுதினது வந்து பாத்தீங்கன்னா ஹரிசேனா. அவரோட கோர்ட் போயிட்டு அந்த ஹரிசேனா அவை புலவர். அடுத்து கிர்னார். கிர்னாரும் ஈக்குவலி இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்கிரிப்ஷன். இது வந்து குஜராத்ல இருக்கு. குஜராத்ல கிர்னார் ஹில்ஸ்னு ஒண்ணு இருக்கு, ஜுனாகத் அப்படின்ற இடத்துல. ஸோ அங்கதான் இந்த கிர்னார் அப்படின்ற இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. கிர்னார் இன்ஸ்கிரிப்ஷனும் 3 முக்கியமான விஷயங்கள் பத்தி பேசக்கூடியது, இல்ல 3 முக்கியமான அரசர்கள் பத்தி பேசக்கூடியது. ஒன்னு வந்து அசோகா. அசோகாவோட மேஜர் ராக் எடிக்ட் இங்க தான் வந்து இருக்கு. ஒன் ஆஃப் த மேஜர் ராக் எடிக்ட் இந்த கிர்னார்ல தான் இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ருத்ரதமன். மூணாவது ஸ்கந்தகுப்தா. ஸோ இந்த 3 ரூலரோட இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டுகளும் இந்த கிர்னார்ல வந்து பார்க்கலாம். இதுல முக்கியமா ருத்ரதமன், ஸ்கந்தகுப்தா இவங்கெல்லாம் எதை வச்சு அந்த அவங்களோட கல்வெட்டை போட்டிருப்பாங்கன்னா எதன் சார்ந்து போட்டிருப்பாங்க அப்படின்னா இந்த கிர்னார்ன்ற ரீஜியன்ல ஒரு ஆர்டிபிஷியல் லேக் இருக்கும். அதுக்கு பேர் சுதர்சனா லேக். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஏரி சுதர்சனா லேக். இந்த சுதர்சனா லேக் வந்து பாத்தீங்கன்னா தூர் வர்றதுக்காகவும் அதை வந்து ரிப்பேர் பண்றதுக்காகவும் அவங்க செஞ்ச செயல்களை இந்த கிர்னார் இன்ஸ்கிரிப்ஷன்ல போட்டிருப்பாங்க. யார் யாரு? இந்த ருத்ரதமன், ஸ்கந்தகுப்தா. ஸ்கந்தகுப்தான்றது குப்த பேரரசு சார்ந்தவர். ருத்ரதமன் அப்படின்றவர் வெஸ்டர்ன் சத்ரப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைனாசிட்டியை சார்ந்தவர். வெஸ்டர்ன் சத்ரப்ஸ். ஸோ இதான் பாட்னா தேவையில்லை. ஸோ இந்த 3 இன்ஸ்கிரிப்ஷனும் ரொம்ப முக்கியமானது. ஜஸ்ட் நோட் இட். ஆன்சர் சி, நாசிக். அடுத்து 27வது கேள்வி. விச் கண்ட்ரி அதர் தென் இந்தியன் சப்கான்டினென்ட் ஹேஸ் நியூமரஸ் சான்ஸ்கிரிட் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன் தான். ஸோ சோழர்களோட காலத்திலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து படையெடுப்புகள் எடுத்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் நம்மளோட ஆளு கீழே வரும். ஹிந்து மதம் சார்ந்த நிறைய கோயில்கள் அங்க கட்டப்பட்டிருக்கும். அது சார்ந்து நிறைய சான்ஸ்கிரிட் இன்ஸ்கிரிப்ஷனும் போயிருக்கும். ஸோ டி, சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன். இந்திய துணைக்கண்டம் தவிர எந்த நாட்டில் சமஸ்கிருத கல்வெட்டுகள் உள்ளன அப்படின்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகள். அடுத்து 28. பின்வருவனவற்றுள் எந்த கல்வெட்டில் தங்கம் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்பட்டது என குறிப்பிடப்படுகிறது? அதாவது தங்கம் வந்து இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டு அங்க இருக்கக்கூடிய அலங்காரம் மற்றும் ஒப்பனைக்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வெட்டு எதுன்னு சொல்றாங்க. ஆங்கிலத்துல which among the following inscriptions mention that gold was brought from India and used for decorative purpose அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து சால்டியன் இன்ஸ்கிரிப்ஷன். சால்டியன்றது யார் அப்படின்னா இட்ஸ் அ டைனாசிட்டி, ஒரு வம்சம். இந்த சால்டியன் வம்சம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மெசபடோமியால இருக்கக்கூடிய மெசபடோமியா. ஸோ இந்த மெசபடோமியன் சிவிலைசேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு வம்சம் தான் இந்த சால்டியன். ஸோ அவங்க போட்ட ஒரு கல்வெட்டு தான் சால்டியன் இன்ஸ்கிரிப்ஷன். அவங்களோட மெசபடோமியன்னா உங்களுக்கு தெரியும் என்ன இதுன்னு, கியூனிஃபார்ம். இது நம்மளோட ஸ்கூல் புக்லயே இருக்கு, கியூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன். நம்ம எப்படி தமிழ் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்றோம், சில சான்ஸ்கிரிட் நகரி ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி அவங்க வந்து கியூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்து முறையை வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ இதுலதான் வந்து மென்ஷன் பண்றாங்க.
இந்த கோல்டு வந்து இந்தியால இருந்து எடுத்துட்டு வரப்பட்டு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு. ஸோ இதுல ஏல இருக்கக்கூடிய ரபாத்தக் இன்ஸ்கிரிப்ஷன்றது குஷானர்கள் பத்தி பேசக்கூடியது. குஷானர்களோட வம்சாவளியை பத்தி பேசக்கூடியதா ரபாத்தக் இன்ஸ்கிரிப்ஷன். அடுத்து ஹத்திகும்பா இன்ஸ்கிரிப்ஷன்றது வந்து பாத்தீங்கன்னா காரவேலா டைனாசிட்டி, கிங் காரவேலா. சரிங்களா? ஸோ காரவேலா அண்ட் ஹிஸ் லீனேஜ் இதை வந்து பத்தி பேசக்கூடியதுதான் இந்த ஹத்திகும்பா. சரிங்களா? மொத்தம் காரவேலான்றவரு காக்கத்தியா டைனாசிட்டி சார்ந்தவர், காக்கத்தியாஸ். சரிங்களா? ஸோ அவங்களோட லீனியேஜை பத்தி பேசக்கூடியதான் இந்த ஹத்திகும்பா இன்ஸ்கிரிப்ஷன், ஒடிசால இருக்கு. அடுத்து ஹல்மிதி இன்ஸ்கிரிப்ஷன். இந்த ஹல்மிதி இன்ஸ்கிரிப்ஷன் தான் ஓல்டஸ்ட் நோன் இன்ஸ்கிரிப்ஷன் இன் கனடா. சரி, கன்னடா. ஸோ கன்னட மொழியில வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஓல்டஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன் என்னன்னா இந்த ஹல்மிடி இன்ஸ்கிரிப்ஷன் தான். இதோட கால ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா 450 காமன் ஏரா, 450 காமன் ஏரா. ஸோ ஆன்சர் ஃபார் த 28th கொஸ்டின் வந்து டி, சால்டியன் கல்வெட்டு. ஸோ அடுத்து 8.7 இந்திய பண்பாட்டின் இயல்புகள்ல ஓவியங்கள் பார்க்கலாம். 29வது கேள்வி, நன்கு அறியப்பட்ட தானி ஓவியங்களுக்கு சொந்தக்காரர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கிஷன்கர் பள்ளிகள், கிஷன்கர் ஸ்கூல். ஸோ த பாணிதானி அப்படின்றது இட்ஸ் அ பர்சன். ஸோ அவங்க கிரியேட் பண்ண பெயிண்டிங் தான் இந்த பாணிதானி பெயிண்டிங் சொல்லுவாங்க. இது கிஷன்கர் ஸ்கூலுக்கானது. ஸோ ராஜஸ்தான், ராஜ்புட்ஸ் அட் ராஜஸ்தான் 3 விதமான பெயிண்டிங்ஸ் வந்து அந்த பீரியட்ல வந்து கிரியேட் பண்ணாங்க. ஒன்று வந்து இது எல்லாமே அந்தந்த இடத்து ஏரியாவை பொறுத்து. கிஷன்கர்க்னு ஒரு ஏரியா, அதுல கிஷன்கர்க் ஸ்கூல். ஜெய்ப்பூர்னு ஒரு ஏரியா, அதுக்கு ஜெய்ப்பூர் ஸ்கூல். பண்டி அப்படின்னு ஒரு ஏரியா, பண்டி ஸ்கூல். இது எல்லாமே ராஜஸ்தானி குரூப் ஆஃப் ராஜ்புட் பெயிண்டிங்ல வரும். காங்க்ரா ஸ்கூல் மட்டும் ஹிமாச்சல் பிரதேஷ்ல வரும். காங்க்ரான்னு ஒரு வேலியே இருக்கு. ஸோ காங்க்ரா வேலி. ஸோ அங்க கிரியேட் தான் இந்த காங்க்ரா ஸ்கூல் அப்படின்றது. இது வந்து கிருஷ்ணா அண்ட் ராதா பக்தி அது சார்ந்தது. கிருஷ்ணா அண்ட் ராதா பக்தி சார்ந்தது. அடுத்து 30, இந்த காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் பியர்ஸ் த மார்க் ஆஃப் ஹெலினிஸ்டிக். ஹெலினிஸ்டிக்னா ஒண்ணு இல்ல, அதாவது வந்து பாத்தீங்கன்னா காந்தாரா கலைப்பாணி ஹெலினிஸ்டிக் அடையாளத்தை கொண்டுள்ளது. இந்தியன் அண்ட் கிரேக்கம் மற்றும் இந்திய கலைகளை ரெண்டும் சேர்த்தது தான் ஹெலினிஸ்டிக் ஆர்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்டா அப்படின்னா ஆமா, கண்டிப்பா. ஸோ நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, சரிங்களா, இந்தியாவோட நார்த் வெஸ்ட்ல, ஓகேவா, வடமேற்கு எல்லைகள்ல இந்த காந்தார ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ ஹீனயானா ஃபார்ம் வாஸ் இன்ஃபுளுன்ஸ் பை தட் ஆர்ட்னா ஹீனயானா கிடையாது, அது மகாயானா. மகாயானா ஆர்ட் தான் இந்த மாதிரி புத்தரை வந்து பாத்தீங்கன்னா வடிவத்துல கொண்டு வந்தது. அதாவது ஒரு ஸ்கல்ப்சர்ல உருவமயப்படுத்தது, இமேஜ் அல்லது ஐடோல் ஒர்க்ஷிப்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்டை கொண்டு வந்தது மகாயானா புத்திசம். மகாயானா புத்திசம் யார் பீரியட்ல பிறந்ததுன்னா கனிஷ்கர் பீரியட்ல பிறந்தது. கனிஷ்கா பீரியட்ல 4வது புத்திஸ்ட் கவுன்சில்ல பிறந்தது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் 4th புத்திஸ்ட் கவுன்சிலோட ஹெட் 2 பேர் சொன்னேன். அது என்னன்றதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ காரணம் வந்து தவறு, ஏ இஸ் ட்ரூ, ஆர் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட், இந்திய பண்பாட்டின் இயல்புகள்ல பொதுவான கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா சில கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஜென்ரலா வருது, நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆன் ஸ்பாட்ல நமக்கு தெரிஞ்சா வி கேன் கோ த்ரூ, ஆர் எல்ஸ் அதை வந்து டேக்கிள் பண்ணிக்க வேண்டியதான். சரிங்களா? கலாச்சார வளர்ச்சி என்பது அறிவு, அழகியல் மற்றும் ஆன்மீக சாதனைகளால் வகைப்படுத்தப்படுகிறது என்ற கூற்றை கூறியது யாருன்னா ஃபேர்சைல்ட். எஸ்.எம். ஃபேர்சைல்ட். இதுல டான்சன் அப்படின்னு இருக்காரு இல்லையா, சோ இவர் யார் அப்படின்னா அக்பரோட கோர்ட்ல இருந்தவர் தான் டான்சன். அக்பரோட நவரத்தினங்கள் ஒருத்தர். இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மியூசிஷியன். டான்சன் அப்படின்றது இவருக்கு கொடுக்கப்பட்ட டைட்டில். சரிங்களா? அக்பர் கொடுத்த டைட்டில். இவரோட ஒரிஜினல் பேரு ராமதானு பாண்டே. ராமதானு பாண்டே. ஸோ இந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும். ஜேஎஸ்மில் வெப்பர்லாம் நம்மளுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. மேபி நாளைக்கு கேட்டா கோட்ஸ் கேட்பாங்க, இவங்களோட கோட்ஸ். ஸோ யூ கேன் கோ த்ரூ இட். ஜஸ்ட் கூகுள் இட். கூகுள் பண்ணி இந்த இந்திய பண்பாடு ரிலேட்டடா கொடுத்த முக்கியமான கோட், இவங்க கொடுத்த கோட்ஸை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து, கல்ச்சர் இஸ் லாங்குவேஜ், ஃபுட், ட்ரெஸ், சோஷியல் ஹேபிட்ஸ் ஆஃப் த பீப்புள். பண்பாடு என்பது மக்களின் மொழி, உணவு, உடை, சமூக பழக்கங்களை குறிக்கும் அப்படின்றாங்க. கண்டிப்பா கரெக்ட் தான். இந்தியா இஸ் அ மல்டி கல்ச்சரல் ஹப். இந்திய பன்முக பண்பாட்டு கேந்திரமாக உள்ளது. அதுவும் சரிதான். ஸோ 1 மற்றும் 2 ரெண்டுமே சரிதான். போத் ஆர் ட்ரூ. ஸோ இங்க தவறுன்னு இருக்கு, இங்க பி ஆன்சர்.
போத் 1 and 2 ஆர் கரெக்ட். அடுத்து 33வது கேள்வி, which of the following is not a feature of joint family system அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கூட்டு குடும்ப அமைப்பின் அம்சம் இல்லாதது என்ன? சர்வாதிகார அமைப்பு இருக்குமா? கூட்டு குடும்ப அமைப்புல இருக்கும். ஒரு குரூப் ஆஃப் சீனியர் பீப்புள்ஸ் மொத்தமா கண்ட்ரோல் பண்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும். தனி மனித அடையாளம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஐ மீன் குடும்ப அமைப்பு கண்டிப்பா ஒரு கூட்டு குடும்பத்துல இருக்கும். தலைமுறைகளின் உள்ளார்ந்த தன்மை இந்த சென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் வந்து கிரியேட் ஆகக்கூடியது. ஒரு இது மாதிரி செயின் ஆஃப் லேடர்ஸ் மாதிரி கிரியேட் ஆகக்கூடியது. அடுத்தடுத்த தலைமுறைகள் பாட்டி இருப்பாங்க, அதுக்கடுத்து அம்மா இருப்பாங்க, அம்மா அப்பா, அதுக்கடுத்து குழந்தைகள் இருக்கும், இந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ இண்டிவிஜுவலிஸ்டிக் ஐடென்டிட்டி, தனி மனித அடையாளம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு குடும்பத்தோட ஒரு கூறு கிடையாது. ஸோ தனி மனித அடையாளம் தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து ஐடென்டிஃபை த ஆர்குமெண்ட் தட் பிலீவ்ஸ் இன் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். அதாவது ஜஸ்ட் அஸ் நேச்சர் மூவ்ஸ் ஹியூமன் ஹிஸ்டரி இஸ் இன் மோஷன். அதாவது இயற்கை பொருள்கள் இயங்கிக் கொண்டிருப்பது போலவே மனித வரலாறு இயங்கிக் கொண்டிருக்கிறது என கூறும் வாதம் எந்த மாதிரி வாதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இயற்கையை சார்ந்துதான் எதுவும் மூவ் ஆகுதான் இந்த கல்ச்சர், நம்மளோட ஹியூமன் ஹிஸ்டரி அப்படின்றது மூவ் ஆகுதான். அதாவது மனித வரலாறு அப்படின்றது இயற்கை சார்ந்து மூவ் ஆகுது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வரலாற்று பொருள் முதல் வாதம். சரிங்களா? த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் மீனிங் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர் 34க்கு. 35 வந்து த ஹெட் ஆர்னமெண்ட் ஓன் பை ஆன்ஷியன் இந்தியன் பிரைட் வாஸ் குரீரா. குரீரான்றதான் வந்து பாத்தீங்கன்னா பழங்கால இந்திய மணப்பெண்கள் தலையில் அணியும் ஆபரணம் அப்படின்றது குரீரா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் the following statement below and choose the correct answer. Cultural diffusion is the spread of cultural beliefs and social activities from one group of people to another. ஆமா, அதாவது கல்ச்சுரல் டிஃப்யூஷன் தமிழ்ல கொடுத்தோம். கலாச்சார பரவல் என்பது கலாச்சார நம்பிக்கைகள் மற்றும் சமூக செயல்பாடுகள் ஒரு குழுவிலிருந்து மற்றொரு குழுவிற்கு பரவுவதாகும் அப்படின்றது சரியான கூற்று. அடுத்து பாருங்க, கலாச்சார நிறத்தோற்றம் என்பது இயற்கை மற்றும் மனிதனின் ஒருங்கிணைந்த படைப்புகளை குறிக்கும் கலாச்சார பண்புகள் என உலக பாரம்பரிய குழுவால் வரையறுக்கப்பட்டுள்ளது. அதாவது கல்ச்சுரல் லேண்ட்ஸ்கேப்ஸ் have been defined by World Heritage Committee as cultural properties representing combined works of nature and women. ஒரு கல்ச்சுரல் லேண்ட்ஸ்கேப், அதாவது ஒரு கலாச்சார நிலத்தோற்றம்ன்றது ஒரு சைடு மனிதர்களும் இன்னொரு சைடு இயற்கையும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு வேர்ல்டு ஹெரிடேஜ் கமிட்டி சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே சரிதான், பட் இதுக்கான ரீசன் கிடையாது. So both A and R are true. R is not the explanation. அப்புறம் pluralism is the keystone of Indian culture. இல்லையா? இந்தியா இஸ் அ மல்டி கல்ச்சரல் கண்ட்ரி, அது நமக்கு தெரியும். அதனாலதான் இந்தியா இஸ் அ சப்கான்டினென்ட், துணை கண்டம் சொல்றோம். அப்ப pluralism is the keystone of Indian culture. பன்முகத்தன்மை என்பது இந்திய டேஸ் மைல்கள் ஆகும், கலாச்சாரத்தின் மைல்கள் ஆகும். So 8.9 இந்திய பண்பாட்டின் இயல்புகள், அதுல வந்து இந்து மதம் அப்படின்றத பாக்குறோம். சோ முதல் கேள்வி 38, தென்னிந்திய வைணவ கொள்கையாளர்கள் இந்து கொள்கையை எந்த மாதிரியிலிருந்து அமைத்தார்கள்? ஐடென்டிஃபை த மாடல் வைஷ்ணவ தியாலஜியன்ஸ் இன் சவுத் இந்தியா இன்வெஸ்டட் ஹிந்து ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா விதமான மதத்துக்குமே இந்தியால லேட்டர் பீரியட்ல, நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பொது ஆண்டு ஃபுல்லாவே, பொது ஆண்டுனா 100 காமன் ஏரால இருந்தே இந்தியாவில் தோன்றிய எல்லா விதமான மதம் சார்ந்த விடயங்களுக்கும் எது பேஸா இருந்ததுன்னா பௌத்த மதம், புத்திசம் தான் பேஸா இருந்தது. அதை வச்சுதான் இன்கார்னேஷன்ற கான்செப்டா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா கோவில்கள்ன்ற கான்செப்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உருவாகிறதுக்கு புத்த மதம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஃபவுண்டேஷனா இருந்தது. ஸோ வைஷ்ணவ தியாலஜியன்ஸ் மட்டும் எக்ஸப்ஷன் கிடையாது. சவுத் இந்தியால இருக்க இந்த வைணவ கொள்கையாளர்கள் கூட தங்களோட கொள்கைகள் நிறைய விஷயத்த புத்த மதத்துல இருந்து தான் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஏ, பௌத்தம். அடுத்து துவாரகா, உங்களுக்கு தெரியும் ஆர்கியாலஜில அதிகமான அமௌண்ட் வந்து இந்த துவாரகா அப்படின்ற சிட்டியை வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக தான் செலவு பண்ணப்படுது. பல கோடிகள் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. இந்த ஹோலி பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு வேதங்கள், இன்னொரு சைடு அதை மேட்ச் பண்ணணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிக் வேதா அப்படின்றது ஹிம்ஸ், எல்லாம் மந்திரங்கள். அடுத்து யஜூர் வேதா அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாக்ரிஃபைசஸ் ரிலேட்டடான ஃபார்முலே, அதை எப்படி பண்ணணும் அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் கொடுக்கக்கூடியது. சாம வேதா வந்து பாத்தீங்கன்னா சான்ஸ் அண்ட் மெலோடிஸ், மியூசிக்கல் ஆஸ்பெக்ட பத்தி பேசக்கூடியது.
அதர்வ வேதா ஸ்பெல்ஸ் அண்ட் சார்ம்ஸ். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா தீய சக்திகளை விரட்டுறது, நெகட்டிவ் ஃபோர்ஸஸை கண்ட்ரோல் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் பத்தி பேசக்கூடியது ஸ்பெல்ஸ் அண்ட் சார்ம்ஸ் அதர்வ வேதா. ஸோ இதான் வந்து 4 தான். ஆன்சர் வந்து A2143. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிக்வேதா வந்து உருவான காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா முதல் 600களுக்குள்ளேயே உருவாயிரும். 1000 1500 1000க்குள்ள பிஃபோர் காமன் ஏரா. 1000 1500 காமன் ஏராக்குள்ளேயே ரிக்வேதா உருவாயிடும். இதெல்லாம் லேட்டர் வேதாஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா இது 1000 அதுக்கப்புறம் 600 காமன் ஏரா அதுக்கு அடுத்து தான் உருவாயிருக்கு. ஐ மீன் பிஃபோர் காமன் ஏரா. ஸோ அதான் ரிக்வேதம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பாடல்கள், நான் சொல்ல ஹிம்ஸ். யஜுர்வேதம்ன்றது யாகமோட செய்முறை விளக்கங்கள் கொடுக்கக்கூடியது. சாம வேதம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தனைகள் மற்றும் மெல்லிசைகள், அதான் மியூசிக். அதர்வ வேதம்ன்றது மாந்திரீகம் சொல்லியிருப்பேன். 2143. துளசிதாசா வாஸ் மோஸ்ட் ப்ராமினன்ட் செயின்ட் ஆஃப் டேஸ் கல்ட்னு கேட்டிருக்காங்க. துளசிதாசா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15 மற்றும் 16ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர் தான் துளசிதாசா. ஸோ இவர் தான் வந்து ஒரு முக்கியமான புத்தகமா இருக்கக்கூடிய ராம் சரித் மனாஸ் எழுதியிருப்பார். ராம் சரித் மனாஸ். அந்த பேர்லயே தெரிஞ்சிடும் இவர் என்ன பக்தி உடையவர். ராமா பக்தி. ராம் சரித் மனாஸ் புத்தகம் யார் எழுதுனா துளசிதாசா. இவர் வந்து பக்தி மூமெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பர்சனாலிட்டி. 41வது கேள்விக்கு பி. டேஸ் வழிபாட்டில் துளசிதாசர் மிக சிறந்த துறவி. ராம வழிபாட்டில். அடுத்து பாருங்க மேட்சஸ், ரைட் மேட்சஸ் இது பண்ணும். வேதாந்தின்ஸ், நயாயிகாஸ், ஜெயினா, மீமாம்சகாஸ். ஸோ இதெல்லாம் என்ன சார் அப்படின்னா ஆர்த்தடாக்ஸ் ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபி. ஆர்த்தடாக்ஸ் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஹிந்து பிலாசபி. ஆர்த்தடாக்ஸ் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஹிந்து பிலாசபி. ஸோ ஹிந்து பிலாசபியை ரெண்டா பிரிக்கலாம். ஆர்த்தடாக்ஸ், அன்ஆர்த்தடாக்ஸ்ன்னு சொல்லி ரெண்டா பிரிக்கலாம். ஆர்த்தடாக்ஸ் ஸ்கூல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா ஒரு சீரியஸ் ஆஃப் ஒரு 5 ஸ்கூல்ஸ் இருக்கும். ஜஸ்ட் ஐ வில் பி மென்ஷனிங் இட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் இஸ் சம்கியா பிலாசபி. இதான் ஓல்டஸ்ட் பிலாசபி. சம்கியா பழமையான தத்துவம். இந்து தத்துவத்திலே ரொம்ப பழமையான தத்துவம் தான். இதெல்லாம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபில வருது. சம்கியா பிலாசபி உருவாக்குனவர் பேரு கபிலா. கபிலா. அடுத்து யோகா பிலாசபி பவுண்டர் வந்து பதஞ்சலி. பதஞ்சலி இப்ப இருக்க பதஞ்சலி நினைச்சுக்கோங்க, ஒரு உண்மையான பதஞ்சலி. யோகா. அடுத்து நியாயா. நியாயா இது வந்து கௌதமா முனி. கௌதமா முனி. நியாயா கௌதமா முனி. அடுத்து வைசேஷிகா. வைசேஷிகா. வைசேஷிகா இது உலுக்க கன்னடா. உலுக்க கன்னடா. உலுக்க கன்னடா. அடுத்து பூர்வ மீமாம்சா. பூர்வ மீமாம்சா இது இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் வேதாந்தா. வேதாந்தான்னு கூட சொல்லுவாங்க. பூர்வ மீமாம்சா ஆர் வேதாந்தா. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சரி, பூர்வ மீமாம்சா இஸ் நாட் வேதாந்தா. சாரி கைண்ட்லி நோட் இட். சோ மீமாம்சா, பூர்வ மீமாம்சா வந்து ஜஸ்ட் இட் இஸ் கால்ட் அஸ் பூர்வ மீமாம்சா. ஜெய்மினி. உத்தர மீமாம்சா தான் வேதாந்தா. உத்தர மீமாம்சா. மீமாம்சா உத்தர மீமாம்சா இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்சோ கால்ட் அஸ் வேதாந்தா. இதுக்கு கீழே தான் நிறைய சப் ஸ்கூல்ஸ் இருக்கும். இதுக்கு கீழே தான் ராமானுஜர், இதுக்கு கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா ஆதிசங்கரா உருவாக்குன அத்வைதா, ராமானுஜா உருவாக்குன விசிஷ்ட அத்வைதா. இதெல்லாம் எது கீழே வருது? இந்த வேதாந்தா ஸ்கூல் கீழே வருது. அத்வைதா பை ஆதிசங்கரா, விசிஷ்ட அத்வைதா பை ராமானுஜா, துவைதா ஸ்கூல் பை மாதவாச்சாரியா, துவைத அத்வைதா பை நிம்பார்கா, சுத்த அத்வைதா பை வல்லபாச்சாரியா, அச்சிந்திய பேத பேதா பை சைத்தன்ய மகாபிரபு. இதெல்லாம் எங்க சார் உருவானா இந்த வேதாந்தரி ஸ்கூல்ஸ் கீழே வந்து உருவானது, அல்லது உத்தர மீமாம்சா ஸ்கூல் கீழே உருவானது. ஸோ இந்த ஸ்கூல்ஸ் தான் இங்க கேட்டிருக்காங்க. வேதாந்திகள். வேதாந்திகள் தான் வந்து எதை பத்தி பேசுவாங்கன்னா இந்த பிரம்மா அப்படின்ற கான்செப்டை பத்தி பேசுவாங்க. அதை தாண்டி அவங்களுக்கு என்ன அப்படின்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் வேதாஸ். நெக்ஸ்ட் பாருங்க, நியாயிகாஸ்க்கு அர்ஹாட்னு கொடுத்திருப்பாங்க. அர்ஹாட் அப்படின்றது ஜெயினாவுக்குரியது, ஜெயின மதத்துக்குரியது. ஜெயினாலாம் வந்து பாத்தீங்கன்னா அன்ஆர்த்தடாக்ஸ் ஸ்கூல்ஸ்ல வரும். அன்ஆர்த்தடாக்ஸ் ஸ்கூல்ஸ்ல ஜெயின மதம், புத்த மதம், சார்வகா இவங்க எல்லாம் வருவாங்க. சரிங்களா? ஜெயின மதம், புத்த மதம், சார்வகெல்லாம் அன்ஆர்த்தடாக்ஸ் ஸ்கூல்ஸ்ல வருவாங்க. அதுக்கு வந்து அர்ஹாட்.
நாயிகாஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா they believe in fate, நியதி, fate. ஓகேவா? அடுத்து மீமாம்சகாஸ் கர்மா, which is correct. ஓகேவா? so 1 and 4 are correct. அடுத்து பாருங்க, தசோபோதா was written by, தசோபோதா யாரால் எழுதப்பட்டது? சோ தசோபோதா வந்து ராம்தாஸ் அப்படின்றவர்களால எழுதப்பட்டது. ராம்தாஸ், தசோபோதா. நெக்ஸ்ட் பாருங்க, இன்கரெக்ட்லி பேட் கேட்டிருக்கான். சரிங்களா? இன்கரெக்ட்லி பேட் பொறுத்த வரைக்கும் நாம்தேவா மகாராஷ்டிரா இஸ் கரெக்ட், ராமநந்தா பிரயாக் இஸ் கரெக்ட், சைத்தன்யா எஸ் பெங்கால் இஸ் கரெக்ட், மீராபாய் உத்தரப்பிரதேஷ், அதுல மதுரான்ற இடம், மதுரா உத்தரப்பிரதேஷ். ஓகேவா? So answer for this is incorrectly paired வந்து A. Next one, right matches. வேதாந்தம், பிராமணாஸ், ரிக்வேதம், புராணங்கள். வேதாந்தம் இந்திய தத்துவத்தின் அடிப்படை, கண்டிப்பா. சோ வேதாந்தம் தான் இந்தியாவோட பிலாசபிக்கு ஒரு முக்கியமானதா இருக்கு. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல. சோ வேதாந்தான்ற கான்செப்ட் கீழே தான் அத்வைதா பை ஆதிசங்கரா, விசிஷ்ட அத்வைதா பை ராமானுஜா, துவைதா பை மாதவாச்சாரியா, துவைத அத்வைதா பை நிம்பார்கா, சுத்த அத்வைதா பை வல்லபாச்சாரியா, அச்சிந்திய பேதா பை சைத்தன்ய மகாபிரபு, இது எல்லாமே உருவானது வேதாந்தம் கீழே தான். அப்ப இந்திய தத்துவத்தின் அடிப்படைன்னு இதை சொல்றது எந்த இதுலயும் மிகையாகாது. அடுத்து பாருங்க, பிராமணாஸ். பிராமணாஸ் பொறுத்த வரைக்கும் இசை பாடல், மியூசிக்கல் ஹிம்ஸ் கொடுத்துருக்காங்க, தப்பு. பிராமணாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வேதங்கள் எழுதியிருப்பாங்க இல்லையா, வேதங்களுக்கு எழுதப்பட்ட கமெண்ட்ரிஸ், உரைகள். வேதங்கள் அப்படியே படிச்சா புரியாது, அதை இந்த கமெண்ட்ரிஸ் வச்சுதான் படிக்க முடியும். சோ வேதங்களுக்கு எழுதிய உரைகள் தான் இந்த பிராமணாஸ்ன்றது. அடுத்து ரிக் வேதம் பொறுத்த வரைக்கும் காயத்ரி மந்திரம். அடுத்து புராணங்கள், புராணங்கள் தனி, உபநிடதங்கள் தனி. சோ ரெண்டுமே தனித்தனி கான்செப்ட், இது இங்க மேட்ச் ஆகாது. புராணங்களும் உபநிடதங்களும் தனித்தனி புத்தகங்கள், சரிங்களா, தனித்தனி ஐடியாஸ். சோ அதுக்கும் இதுக்கும் விளக்கங்கள் கிடையாது. புராணங்கள் யாரோட பீரியட்ல டெவலப் ஆகுதுன்னா குப்தர்கள் காலத்துல கிரியேட் ஆகுது. உபநிடதங்கள் கிரியேட் ஆகுது வந்து பாத்தீங்கன்னா லேட்டர் வேதிக் பீரியட்ல, லேட்டர் பிற்கால வேத காலத்திலே உருவாயிடுது. So answer for this question is D 1 and 3. D 1 மற்றும் 3. லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, which of the Vedic gods is described as the destroyer of cities? Destroyer of cities, அதாவது நகரங்களை அழிப்பவர் என்று எந்த வேத கடவுள் அறியப்படுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திரன், இந்திரா. D, இந்திரா is the answer. So next 8.10, இந்திய பண்பாட்டின் இயல்புகள்ல புத்த சமயம், அது பாக்குறோம். 47வது கேள்வி, புத்த சமயத்தில் வினயபீடகா கோட்பாட்டின் உள்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ வினயபீடகாவோட உட்பொருள் வந்து ஒழுக்கம். சோ மொத்தமே புத்த சமயத்தை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான பீடகங்கள், பீடகாஸ் இருக்கும், சரிங்களா. ஒண்ணு சுத்த பீடகா, வினய பீடகா, அபிதம பீடகா. சுத்த பீடகா, வினய பீடகா, அபிதம பீடகா. சோ வினய பீடகால வந்து பாத்தீங்கன்னா மொனாஸ்டிக் டிசிப்ளின், இந்த ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் பத்தி பேசியிருப்பாங்க. சுத்த பீடகால என்ன இருக்கும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் புத்தாஹுட் அப்படின்ற ஸ்டேட் அடையிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அப்படின்ற விஷயங்களையும் புத்தா சொன்ன கோட்ஸும் இதுல இருக்கும். அபிதம பீடகால மெட்டாபிசிக்கல் ஸ்டடீஸ் இருக்கும், மெட்டாபிசிக்கல் ஸ்டடீஸ். ஸோ இது எல்லாமே வந்து இந்த 3, இப்ப நம்மளுக்கு எப்படி வந்து ஹிந்துயிசம்னா வேதம் சொல்றோமோ அது மாதிரி இந்த 3 பீடகாஸ், வினய பீடகா, சுத்த பீடகா, அபிதம பீடகா, இந்த 3மே வந்து புத்த மதத்தோட ஒரு முக்கியமான டெக்ஸ்ட். ஓகே, ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन பி டிசிப்ளின். 48வது கேள்வி, பௌத்தம் புகழ் பெறுவதற்கு முதன்மை காரணியாக அமைந்த கருத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. The primary factor for Buddhism to become popular. So புத்திசம் பாப்புலர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே இதோட இன்க்ளூசிவிட்டி, சரிங்களா. இங்க இன்க்ளூசிவிட்டின்னு எதை சொல்றோம் அப்படின்னா பெண்கள் மற்றும் அதாவது சொசைட்டில இருக்கக்கூடிய சோகால்டு லோவர் செக்ஷன்ஸ், சோ இவங்க எல்லாத்தையுமே ஒரே இடத்துல, அதாவது ஒரு பர்டிகுலர் மதம் வந்து எந்த ஒரு பிரிவினையும் பார்க்காம ஒரே இடத்துல வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டது வந்து பாத்தீங்கன்னா பௌத்த மதத்தோட ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதனாலதான் மக்களிடையே வந்து ஈஸியா பாப்புலர் ஆச்சு. அது மட்டும் இல்லாம மக்களின் மொழிகள்ல இருந்தது. இப்ப சான்ஸ்கிரிட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹையர் அத்தாரிட்டியா இருக்கக்கூடிய ராஜாக்களோட மொழிகளா இருந்தது. ஆனா புத்திசம் வந்து பாலி, பிராக்ரிட் இந்த மாதிரி மக்களின் மொழிகள்ல இருந்தது. அது ஒரு முக்கியமான காரணம். சோ பௌத்தம் புகழ்வதற்கு முதன்மையான காரணி வந்து அது பெண்களிடம் மற்றும் அடித்தட்டு சமூகத்தினரிடம் சேர்த்து கொண்டது.
அடுத்து யார் புத்த ஜாதக கதைகளையும் பைபிளையும் ஒப்பிட்டு இயேசுவின் வாழ்வினையும் புத்தர் பற்றிய சம்பவங்களையும் ஆய்ந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Who studied comparatively Buddha legends at the life of the Jesus through Bible and Buddha ஜாதகா ஸ்டோரிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரேண்டம் கொஸ்டின்ஸ், இதுக்குன்னு நம்ம டெடிகேட்டரா ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் ஆன் ஸ்பாட்ல நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் போட முடியும். இது இந்த மாதிரி உட்காந்து தேடி உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. இதுக்கு பின்னாடி டீட்டெயிலாகவும் போய் சர்ச் பண்ணாதீங்க. வாட் இஸ் வாட் பார்த்துட்டு போயிடுங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் மௌரிஸ் விண்டர்விட்ஸ். மௌரிஸ் விண்டர்விட்ஸ் டி. அடுத்து பாருங்க, which book explains the four noble truths of Buddhism? ஆக்சுவலா இந்த ஃபோர் நோபல் ட்ரூத்ஸ நம்ம பாலி மொழியில என்ன சொல்லுவாங்கன்னா பிட்டகா அப்படின்னு சொல்லுவோம். பிட்டகா. ஸோ இந்த ஃபோர் நோபல் ட்ரூத்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பீட்டகாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பீட்டகாஸை வந்து சொல்லக்கூடிய உபதேசங்கள், அதனாலதான் இதுக்கு பேரு பீட்டக உபதேசா. இந்த புத்தக பேரு பீட்டக உபதேசா. எந்த புத்தகம் புத்த மதத்தின் 4 புனித உண்மைகளை விளக்குகிறது அப்படின்னா பீட்டக உபதேசா. இந்த பெயரவே நீங்க ரெண்டா பிரிச்சீங்கன்னா you will get the answer. பீட்டகோ உபதேசா அப்படின்றது ஆன்சர் இருக்கு. அடுத்து பாருங்க, a copper statue of Buddha about dash feet found at நாலந்தா பீகார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா என்ன அப்படின்னா இது ஸ்கூல் புக்ல அப்படியே ஓப்பனா இருக்கு. 18 feet இதுக்கான ஆன்சர். ஓகே, ஸ்கூல் புக்ல அந்த கடைசியில இருக்கும், குப்தா லெசன்ல பின்னாடி இருக்கும். ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்த ஸ்டாச்சு வந்து நாலந்தால எடுக்கப்பட்டிருக்கும், நாலந்தா பீகார்ல. அதோட ஸ்டாச்சுவோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 18 feet. நெக்ஸ்ட், லங்கவத சூத்ரா எதை பத்தி பேசுது அப்படின்னா ஆக்சுவலா புத்திசம் 2 முக்கியமான பிரிவுகள்ல பிரிஞ்சிருக்கும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மகாயானா, இன்னொன்னு ஹீனயானா. இதுல மகாயானாவோட ரொம்ப முக்கியமான ஒரு புக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லங்கவத சூத்ரா. ஸோ லங்கவத சூத்ரா டாக்ஸ் அபவுட் தி டீச்சிங்ஸ் ஆஃப் மகாயானா புத்திசம். ஆன்சர் வந்து பி. லங்கவத சூத்திரம் இதை பற்றி கூறுகிறது. எது? மகாயான புத்த மத கொள்கைகள். ஐடென்டிஃபை த மாடல் வைஷ்ணவா தியாலஜியன்ஸ். ஐடென்டிஃபை த மாடல் வைஷ்ணவா தியாலஜியன்ஸ் இன் சவுத் இந்தியா இன்வெஸ்டட் ஹிந்து ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே கேள்விதான். தென்னிந்திய வைணவ கொள்கையாளர்கள் இந்து கொள்கையை எந்த மாதிரியில் அமைத்தார்கள் அப்படின்றதான் கேள்வி. பௌத்தம். ஏன்னா அப்ப இருந்த எல்லா விதமான ரிலீஜியனுக்கும் ஒரு மிகப்பெரிய அடிப்படையா இருந்தது பௌத்தம் தான். அது வந்து ஐடல் ஒர்க்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல புத்தகங்கள் மூலமா வந்து கருத்துக்களை கொண்டு போறதா இருக்கட்டும், இல்ல வந்து மடங்கள் அமைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் முன்னாடி பௌத்தம் தான். சோ பௌத்தத்துல இருந்து இந்த வைணவ கொள்கையாளர்கள் வந்து தங்களோட கொள்கைகளை வந்து வகுத்தாங்க. அடுத்து புத்திஸ்ட் போயட் அஸ்வகோஷா. அஸ்வகோஷா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அதாவது 4வது புத்திஸ்ட் கவுன்சிலோட சேர்பர்சன் 2 பேர் பார்த்தோம். அதுல ஒருத்தர் தான் அஸ்வகோஷா. இவர் எழுதின புக்கும் பார்த்தோம், புத்த சரிதா. இவங்க எல்லாம் ஹீனயானாவை சார்ந்தவங்க, சாரி மகாயானாவை சார்ந்தவங்க. மகாயான புத்திசம்னா இதுக்கும் ஹீனயானாவுக்கும் முக்கியமான டிஃபரன்ஸ் என்னன்னா, ஒண்ணு ஹீனயானாவுக்கும் மகாயானாவுக்கும் முக்கியமான டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா ஐடோல் ஒர்க்ஷிப். இவங்க வந்து சிலை வழிபாடு பண்ணுவாங்க, ஐடோல் அண்ட் இமேஜ் ஒர்க்ஷிப் பண்ணுவாங்க மகாயான புத்திஸ்ட். ஹீனயானா புத்திஸ்ட் அதை பண்ண மாட்டாங்க. மகாயான புத்திஸ்ட் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்ல தான் தங்களோட கருத்துக்களை வெளியிடுவாங்க. ஆனா ஹீனயானா வந்து பாலி லாங்குவேஜ்ல தங்களோட கருத்துக்களை வெளியிடுவாங்க. அதே மாதிரி மகாயான புத்திசம் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன அப்படின்னா பெண்கள் வந்து துறவு போக முடியும் அப்படின்றது மகாயான புத்திசம். ஹீனயானா பொறுத்த வரைக்கும் பெண்களால வந்து துறவு ரெண்டுமே துறவு போக முடியும். மகாயானா பெண்கள் வந்து புத்த நிலையை வந்து அடைய முடியும். புத்தான்றது ஒரு ஸ்டேட்டு, நம்ம எப்படி சித்தர்கள் அப்படின்னு சொல்றோம், அது மாதிரிதான் புத்தான்றது ஒரு ஸ்டேட்டு. சோ இந்த புத்தா அப்படின்ற நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி மகாயான புத்திசம் சொல்லுது. ஆனா ஹீனயானா என்ன சொல்லுதுன்னா பெண்கள் வந்து துறவரம் போகலாம், ஆனா அவங்களால புத்தா அப்படின்ற ஸ்டேட்டை அட்டைன் பண்ண முடியாது. அடுத்த ஜென்மத்துலதான் மறுபடியும் அவங்க என்ன பண்ண முடியும், பிறந்து மறுபடியும் வந்து அந்த புத்தான்ற ஸ்டேட் ஆனா பிறந்துதான் அடைய முடியும் அப்படின்றது ஹீனயானாவோட கருத்து. ஸோ ஹீனயானான்றது கம்பேரிட்டிவ்லி ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஸ்கூலு, மகாயானான்றது கொஞ்சம் லிபரல் ஸ்கூல் ரிலேட்டிவ்லி. ஸோ அஸ்வகோஷா வந்து ஒரு மகாயான புத்திஸ்ட். அப்ப எந்த மொழியில எழுதியிருப்பாரு? சான்ஸ்கிரிட்ல எழுதியிருப்பாரு. அவ்வளவு சரிங்களா? ஸோ அஸ்வகோஷா புத்த சரிதையை எந்த மொழியில் எழுதினா? சமஸ்கிருதம் மொழியில் எழுதினார். அடுத்து இதுவும் புக்ல இருக்கு அண்ட் குப்தாஸோட கடைசி பேஜஸ்ல இருக்கும். A Buddhist monastery dating back to 2nd and 4th century AD was excavated at Dash city of Gujarat by the archaeological department கேட்டிருக்காங்க. அதாவது கிபி 2 மற்றும் 4ஆம் நூற்றாண்டு காலத்திய பௌத்த மடாலயமானது குஜராத் மாநிலத்தின் டேஸ் நகரில் அகழ்வாராய்ச்சி துறையின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு. ஸோ குஜராத்ல வாட் நகர் புக்ல இருந்து ஓப்பனா கேட்ட கேள்வி. ஸோ குஜராத்ல எங்கன்னா வாட் நகர்ல இருந்து எடுத்திருக்காங்க.
அகைன் அதே 4 noble truthsல இருந்து ஒரு கொஸ்டின். ஆக்சுவலா இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 4 noble truthsல நாட் பார்ட் ஆஃப் இட்னு கேட்டிருக்காங்க. 4 noble truths எதை பத்தி பேசுது? துக்கத்துக்கான காரணம், துக்கத்தை களையிறதுக்கான வழி, இந்த மாதிரி விஷயங்கள் தானே பேசுது. ஸோ சஃபரிங் கரெக்ட், காசஸ் ஆஃப் சஃபரிங் கரெக்ட், செசேஷன் ஆஃப் சாரோ அதாவது துக்கத்திற்கு முடிவு கட்டுவது, துன்பத்திற்கான காரணம், துன்பம், இதெல்லாம் பத்தி பேசுது. இம்மோர்டாலிட்டி ஆஃப் சோல், இறப்பற்ற ஆன்மா அப்படின்ற கான்செப்ட் பத்தி இந்த 4 noble truths பேசவே கிடையாது. ஸோ டி ஓப்பன் ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க, which of the following statement are true about Buddhism? Okay, Buddhism denied the authority of Vedas. வேதாஸோட அத்தாரிட்டியை டினை பண்ணுச்சு புத்திசம்ன்றாங்க. கரெக்ட் தான். ஸோ அதனாலதான் புத்திசம் ஃபேமஸும் ஆச்சு. புத்தாஸ் டீச்சிங் வேர் லார்ஜ்லி பேஸ்ட் ஆன் பிராமணிக்கல் ஐடியாஸ் ஆஃப் புனர்ஜென்மா, கர்மா, மோக்ஷா. ஆமா, ஆக்சுவலா புத்தா இந்த கர்மா மோக்ஷாவை இவதான் ஃபர்ஸ்ட் சொன்னாருன்னா இல்ல, அதுல நிறைய மாற்றங்கள் வச்சு புத்தா சொன்னாரு. ஆனா இந்த கான்செப்டை ஃபர்ஸ்ட் எப்பயுமே இந்த வேதங்கள் முடிஞ்சோனே லேட்டர் வேதிக் பீரியட்ல பிராமணாஸ், உபனிஷாட்ஸ், அதுலயே இந்த கர்மா, புனர்ஜென்மா, மோக்ஷா பத்தி எல்லாம் பேசிட்டாங்க. சோ புத்தா முதல் நாள் கிடையாது இதை பத்தி பேசுறதுக்கு. ஓகே, சோ 2 is also correct. Buddhism was not practical and ethical. இல்ல, it is practical and very ethical. Buddhism accepts God as a creator. No, creator என்ற கான்செப்ட புத்திசம் ஏத்துக்கல. சோ 1 and 2 are correct. தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா கீழ் குறிப்பிடப்படுவற்றில் பௌத்த மதம் குறித்த சரியான கூற்றை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல பௌத்தம் வேதங்களின் ஆதிக்கத்தை மறுக்கிறது. ஆமா, வேதங்களின் ஆதிக்கத்தை மறுக்கிறதுன்றது சரிதான். அதே மாதிரி பௌத்த போதனைகள் மறுபிறப்பு, மோட்சம், கர்மா, இந்த மாதிரி பிராமண கருத்துக்களை அடிப்படையாக கொண்டது. பாக்குறதுக்கு டிஃப்ரெண்டா இருக்கலாம், இந்த பிராமணருக்கு எதிராக தானே இருக்கு, அப்புறம் எப்படி அந்த கருத்துல இருந்து வந்திருக்கு அப்படின்னா, அந்த கருத்துல இருந்து உருவான பௌத்த மதம் அந்த கருத்துல இருந்து சில மாற்றங்களை கொண்டு வந்துச்சு. அதான் இதோட சிறப்பம்சம். சோ ரெண்டுமே கரெக்ட். ஆனா பௌத்தம் நடைமுறை மற்றும் நெறிமுறைக்கு மாறானது இல்ல முற்றானது அப்படின்னா இல்ல, ரெண்டுமே நெறிமுறை அற்றதுன்னு கொடுத்துருக்காங்க. இல்ல, ஆக்சுவலா சரியான பிராக்டிக்கல் ஆஸ்பெக்ட், அதே மாதிரி பாத்தீங்கன்னா எத்திக்கல் ஆஸ்பெக்ட் ரெண்டுலயுமே பாசிட்டிவா தான் இருந்தது பௌத்தம். அதனாலதான் எல்லா விதமான மக்களும் பௌத்தத்தை ஏத்துக்க ஆரம்பிச்சாங்க. பௌத்தம் ஒரு பாப்புலர் ரிலீஜனா மாறுச்சு. பௌத்தம் கடவுளை படைப்பவராக ஏற்றுக்கொள்கிறது இல்ல, படைப்பவர்ன்ற கான்செப்ட் கிடையாது. 1 மற்றும் 2 சரி. அடுத்து ரிலீஜியன் அண்ட் பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப். இதுல பாத்தீங்கன்னா ஜெயினிசம்க்கு பசாதி. ஸோ நம்ம எப்படி டெம்பிள்ஸ் சொல்றோம், அது மாதிரி ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் இருக்கும். எப்படி டெம்பிள்ஸ், மாஸ்க், சர்ச் இருக்க மாதிரி ஜெயினிசம்க்கு பசாதி, புத்திசம்க்கு விகாரா. இது ரெண்டும் உங்களுக்கு தெரிஞ்சாலே ஆன்சர் வந்துடும். பி ஜுடாயிசம்க்கு பாத்தீங்கன்னா சினகாக், சோராஸ்ட்ரியனிசம்க்கு அகியாரி. ஆன்சர் டி 3142. ஜஸ்ட் ஃபேக்ட் தான், 3142. சமணம் பசாதி, புத்த மதம் விகாரா, ஜுடாயிசம் சினகாக், ஜொராஸ்ட்ரியிசம் அகியாரி. நெக்ஸ்ட், இந்திய பண்பாட்டின் இயல்புகள்ல ஆசிவிகம் பார்த்தோம் அப்படின்னா ஒரே கேள்விதான். அதாவது ஒரு சீரீஸ் ஆஃப் திங்ஸ் கொடுத்துட்டு இது யார் சம்பந்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. திஸ் பிலாசபி வாஸ் பர்பெக்ட்லி ஃபவுண்டட் இன் த 5th century BC by Makkali Kosala. It was a major of Vedic religion. It reached the height of its popularity during the rule of Mauryan Emperor Bindusara. பிந்துசாரான்னு வந்துட்டாலே அஜீவிகா தான், சரிங்களா? ஏன்னா சந்திரகுப்த மௌரியான்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ஜெயினிசம். பிந்துசாரா அப்படின்னு வந்தா அஜீவிகாஸ், அசோகா அப்படின்னு வந்துட்டா புத்திசம். இந்த 3 பேரும் 3 முக்கியமான ரிலீஜனை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ பிந்துசாரான்னு கொடுத்துட்டா அதுக்கப்புறம் ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆன்சர் அஜீவிகா. ஸோ அதை பத்தி தான் இங்க டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? இத்தத்துவம் கிமு 5ஆம் நூற்றாண்டில் மக்காலி கோசலாரால் நிறுவப்பட்டிருக்கலாம் என்று அறியப்படுகிறது. இது வேத மதத்திற்கு பெரும் சவாலாக இருந்தது. ஏன்னா இதெல்லாம் அன்ஆர்த்தடாக்ஸ் ஸ்கூல்ஸ். இது சுமார் கிமு 4ஆம் நூற்றாண்டில் மௌரிய பேரரசர் பிந்துசாராவின் ஆட்சியின் காலத்தில் புகழின் உச்சத்தை அடைந்தது. இத்தத்துவம் கிபி 14ஆம் நூற்றாண்டு வரை கிட்டத்தட்ட 2000 ஆண்டு காலங்கள் தென் மாநிலங்களான கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து பின்பற்றப்பட்டது. எல்லாமே சரிதான். ஆன்சர் பி ஆசிவகம். அடுத்து இந்திய பண்பாட்டில் இயல்புகள்ல கிறித்துவ மதம் பாக்குறோம். சோ இதுல ஹூ ஃபர்ஸ்ட் brought கிறிஸ்டியன் ஃபெய்த் இன்டு சவுத் இந்தியா, அதாவது தென்னிந்தியாவிற்கு கிறித்துவ நம்பிக்கையை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். முதல் நூற்றாண்டு 100 BC, 100 காமன் ஏரா, இந்த பீரியட்ல வந்தவர் சென்ட் தாமஸ், புனித தாமஸ்.
Christianity was first brought to India by Dash, an apostle of Christ in the first century AD. சொன்னோம் இல்லையா, the first century AD அல்லது காமன் ஏரா. யாருன்னா இப்பதான் பார்த்தோம், செயின்ட் தாமஸ், புனித தாமஸ். அதே கேள்விதான் வேறவாறு கேட்டிருக்காங்க. கேள்விகள் மாறுது, நம்ம பதில் மாறாது. கிபி 1ஆம் நூற்றாண்டில் கிறித்துவ மதம் இந்தியாவில் இயேசுவின் சீடரான டேஸ் என்பவரால் கொண்டு வரப்பட்டது, புனித தாமஸ். கடைசி இந்தியாவின் பண்பாட்டின் இயல்புகள்ல இஸ்லாம். சோ சூஃபிசம் ஆரிஜினேட்டட் அண்ட் டெவலப்டு இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சூஃபிசம் அப்படின்றது என்னன்னா, நம்மளதுல எப்படி வந்து ஹிந்துயிசம் அப்படின்றது தான் பக்தி மூமெண்ட், அதுக்கப்புறம் அதுக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா பக்தி சித்தா கான்செப்டா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா வைஷ்ணவிசமா இருக்கட்டும், இல்ல சைவிசம், இல்ல கௌமாரம், இது மாதிரி எல்லாமே டெவலப் ஆயிருக்கும். அதே மாதிரி ஸோ இஸ்லாம் அப்படின்ற ஒரு ரிலீஜன்ல இருந்தா சூஃபிசம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து உருவாகிருக்கும். ஸோ சூஃபிசம் அப்படின்றது இஸ்லாம்ல இருந்து உருவானது. அடுத்து, why ulamas had great influence in Muslim society, politics, administration and religion அப்படின்னு சொல்லி ஜோதா அக்பர் பாத்தீங்கன்னா தெரியும். அதுல வந்து ஒரு பெரிய தொப்பி போட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க, எல்லாமே பச்சை கலர் தொப்பி, அவங்க தான் உலாமாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எப்படி வந்து இந்து மதத்துல வந்து பிராமணர்கள் வந்து பாக்குறாங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு ரோலை வந்து இஸ்லாம்ல வந்து உலேமாஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல்ல வந்து பார்த்தாங்க. ஏன் அப்படின்னா, பிராமணர்களுக்கு இங்க என்ன, வேதங்கள்ல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கண்ட்ரோல் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த உலேமாஸ், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம் தியாலஜி அண்ட் ஃபிக், ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவல்ல நிபுணத்துவம் இருக்கும். அதனால அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்தது அரசர்கள் மத்தியில, ஐ மீன் முகலாய அரசர்கள் மத்தியில. முஸ்லிம் சமூகம், அரசியல், நிர்வாகம் மற்றும் மதம் ஆகியவற்றில் உலாமாக்கள் ஏன் பெரும் செல்வாக்கு செலுத்தினார்கள்னா, அவர்கள் முஸ்லிம் இறையியல் மற்றும் ஃபிக் ஆகியவற்றில் நன்கு தேர்ச்சி பெற்றிருந்தனர். இதுதான் ஒரு முக்கியமான காரணம். ஸோ தட்ஸ் இட். இதோட வந்து உங்களுக்கு இந்த டே ஷீட் ஃபார் எயித் டே சரிங்களா, ஹிஸ்டரிக்கு வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, ரிலீஜியன் ஆஸ்பெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா புத்திசம் தான் அதிகமா ஃபோக்கஸ் பண்றாங்க. அதை நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. மீன்வைல் ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய லிட்ரேச்சருக்கு ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. லிட்ரேச்சர் முக்கியமா வந்து சான்ஸ்கிரிட், இந்தியா லெவல்ல பார்த்தா சான்ஸ்கிரிட் லெவல்ல இருக்கக்கூடிய முக்கியமான லிட்ரேச்சர் ஆல்மோஸ்ட் நான் கொடுத்துருக்க லிட்ரேச்சர் ஃபுல்லா கோத்ரூ பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல கொடுத்தது தட் இஸ் மோர் தென் எனஃப். அண்ட் தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.